ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்ன மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். ரொமான்ஸ், ஆக்ஷன், காமெடி, இசாக்காயின்னு எல்லாம் கலந்த ஒரு அனிமேவா தான் இந்த அனிமே இருக்கும். போர் அடிக்காம காமெடி அதே நேரத்துல சூப்பரா போகும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இப்போ ஒரு டேஞ்சனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து திடீர்னு கண் முழிக்கிறான். ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா. நீ ஹியூமனா? இப்படி ஒண்ணு நடந்து நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை எழுப்பவும் நம்ம ஹீரோ எந்திக்கிறான். நீ உண்மையா ஹியூமன் தானே நான் கேட்கவா? என்ன பார்த்தா நான் ஹியூமன் மாதிரியா தெரியல நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்லைம் டிராப் ஒரு ஹியூமனை போட்டதை நான் பார்த்ததே இல்லைன்னு வா சொல்லுவேன். என்னது ஸ்லைம் டிராப்பா நம்ம ஹீரோ கேட்கறான். அவனுக்கே காமிக்கிறான் பாரு அப்படின்னு ஒரு ஸ்லைம் எடுத்து போக்குவா. அதை அவளை அட்டாக் பண்ணுது. அந்த ஸ்லைம் அவ கொள்ளவும் அதுல இருந்து பீன் ஸ்ப்ரவுட் வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஸ்லைம் டிராப் மோஸ்ட்லி பீன் ஸ்ப்ரவுட்ஸா தான் இருக்கும். பட் ஒரு ஸ்லைம் நான் அட்டாக் பண்ணப்போ அது ஒன்ன போட்டுடுச்சுன்னு சொல்லவும் ஸ்லைம் டிராப் பண்ணுமா. இது என்ன இடம் ஒண்ணுமே பொருளையே நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நான் ஃபார்மர்லாம் கிடையாது, பட் பீன் ஸ்ப்ரவுட் இப்படிதான் வருமானு கேட்கவும் பீன் ஸ்ப்ரவுட் மட்டும் இல்ல எல்லாமே இந்த வேர்ல்ட்ல இப்படி தானே வரும். இது கூட தெரியாம எப்படி இருக்குன்னு வா கேட்கறா. இருக்கிற இடம் ஜப்பானான்னு கேட்கவோ இல்லன்னு வா சொல்றா. எர்த்தான்னு கேட்கவும் அது என்னதுன்னு வா கேட்கறா. இப்போ ஒரு ஸ்லைம் போய் வாடிக்கவும் பீன் ஸ்ப்ரவுட் மட்டும் தான் எப்பவும் வருமானு கேட்கவும் லோலோட லெவல் 1ல இருக்கிற எல்லா ஸ்லைமும் இதை தான் தரும்னு சொல்லவும் சரி வேற பொருள் வேணும்னா வேற ஸ்லைம் போய் கொள்ளலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நான் செகண்ட் ஃப்ளோருக்கு போற லெவலுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகலன்னு வா சொல்றா. அண்ட் இதுதான் ஸ்டேட்டஸ் போர்டு நான் உனக்கு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவளோட கையை ஒரு ஸ்டேட்டஸ் போர்ட்ல வைக்கவோ அவளோட ஸ்டேட்டஸ் காமிக்குது. எல்லாமே ஆவரேஜ் லெவல்ல இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறா. ரெண்டாவது இதுக்கு பேஜ் இருக்கான்னு கேட்கவும் இதுதான் என் ஐட்டம் டிராப் ஸ்டேட்டஸ்னு வா சொல்றா. இந்த லெவல பொறுத்தா ஒருத்தங்களோட டிராப் ஐட்டமா உங்களுக்கு அதிகமாவோ கம்மியாவோ கிடைக்கும்னு வா சொல்றா. உன்னோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாருன்னு வா சொல்லவோ சரி நம்ம ஹீரோ கை வைக்கிறேன். நம்ம ஹீரோக்கு மேக்ஸிமம் லெவலே 1 தான் இருக்கு. அண்ட் எல்லாமே லோ லெவல் கிரேடா தான் இருக்கு. ஈவன் நீ ட்ரை பண்ணா கூட உன் லெவல் இம்ப்ரூவ் ஆகாதே அப்படின்னு வா சொல்றா. அப்புறமா ABCDEFGHIJK இங்கப்பா உன்னோட ஐட்டம் டிராப் லெவல்ல எஸ்னா ரொம்ப லோவேன்னு வா சொல்லவும் வீடியோ கேம் விளையாண்டதுல நான் உருப்படியா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா எஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேங்க் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஷுவரா தெரியுமா எஸ்னா லோ தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்படிதான் நினைக்கிறேன். எஸ் ரேங்க் இருக்கிறவங்கள நான் பார்த்ததில்லன்னு வா சொல்றேன். ஒரு ஸ்லைம் அட்டாக் பண்றேன்னு சொல்லவும் சுத்தியில கொடுத்தா அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. இந்த பேம்பு ஸ்டிக்கை வெப்பனா யூஸ் பண்ண அப்படின்னு வா கொடுக்குறேன். பின்னாடி ஒரு ஸ்லைம் வருதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு வழியா நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்றேன். நார்மலா வரதை விட நிறைய பீன் ஸ்ப்ரவுட்ஸ் வருது. 2 வருஷமா நான் இந்த இடத்துல ஃபார்மிங் பண்றேன். இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்லப்பான்னு வா சொல்றா. எஸ் ரேங்க பாத்திருக்கியான்னு கேட்குமா அதை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லன்னு வா சொல்றா. நம்ம ஹீரோக்கு பசிக்கிற சவுண்ட் கேக்கு நம்ம ஹீரோவால கிடைச்ச பீன் ஸ்ப்ரவுட்டையே சமைச்சு நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா. பாவி இப்ப அப்படியே ஒரு பீர் குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஆல்கஹால்னா ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்னு வா சொல்றா. இந்த பீன் ஸ்ப்ரவுட் சூப்பை கூடன்னு வா கொடுக்கவும் நம்ம ஹீரோ அதை குடிச்சு கண் கலங்குறான். என்னாச்சு அது கேவலமா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு வா கேட்கவும் இல்ல இப்படி நான் நல்லா உட்காந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆஃபீஸ்ல ஒர்க்குன்னு இருந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஃபுட்டு தான் நம்ம ஹீரோ வாங்கி சாப்பிடுவான். உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகி திரும்பவும் வேலைக்கு வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன். என் டெஸ்க்ல தான் நான் தூங்கினேன். திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்லைம் டிராப்பா இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்கும். ஒருவேளை இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிறது தான் உன்னோட பலனா என்னமோ. சோ கவலைப்படாத, இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த லைஃபை நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா. உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ரிவார்டு தான் இது, இதை நல்லபடியா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோவும் நார்மல் ஆயிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் பரவாயில்லன்னு வா சொல்றா. அடுத்த நைட் எங்க தங்கன்னு தான் யோசிக்கணும்னு சொல்லவும் நான் டஞ்சன்லயே தான் இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஐட்டம் டிராப்ஸ் கிடைக்காததுனால காசு அதிகமா இருக்காது. ஒரு ரூம்ல தங்குறது தான் என் வாழ்நாள் கனவேன்னு வா சொல்றா. இந்த வெப்பனை நீயே வச்சுக்கோ, இந்த இடம் டேஞ்சரஸ் ஆனதுன்னு வா கொடுக்குறா. சரி நான் இதை கடனா வாங்கிட்டு போறேன், கண்டிப்பா திரும்ப வந்து தருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த லோலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் நான் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு வா சொல்றா. பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் எமிலி பிரவுன்னு சொல்றா. ஓகே எமிலி, என்னோட பேரு ரியோட்டா சாட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ யோடாவான்னு கேட்கவும் ரியோடா இல்ல ரியோடா நம்ம ஹீரோ சொல்றான். இங்க இருக்கிற கரன்சி பேரு பீலோ அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ கொண்டு வந்த அந்த பீன் ஸ்ப்ரவுட் 200 பீலோக்கு இருக்கு. ஒரு நைட் ஒரு ரூம்ல தங்குறதுக்கு 2000 rupees தேவைப்படுது. நம்ம ஹீரோ டஞ்சன்ல போய் நிறைய ஸ்லைமை கொண்டு நிறைய காசு சேர்த்து வைக்கிறேன். இந்த வீடை நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். ஒரு மாசத்துக்கு 20,000 நம்ம ஹீரோ சொல்றான். ஜஸ்ட் 3 நாள்ல நீ இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி வா பாக்குறா. எங்கப்பா இப்போ இந்த இடம் உனக்கு சொந்தமா அப்படின்னு வா கேட்போம். இல்ல இது உனக்கும் தான் நம்ம ஹீரோ கீழே கொடுக்குறான். எனக்காக நீ சாப்பாடு தந்தது கைமாற அதை தாரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா இது ரொம்ப அதிகம்னு வா சொல்லுவோம். என்ன பொறுத்தளவு நீ கொடுத்தது ஒரு சாதாரண சோப் இல்ல. சோ ப்ளீஸ் நீயும் இங்கே தங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோட இந்த 3 நாள்ல நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கல, உன் கண்ணுக்கு கீழே வர கருவளையம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் சோப் செய்யறேன் குடிச்சிட்டு போறியான்னு கேட்கவோ கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். நீ எப்பவுமே நான் உனக்காக சமைச்சு போடுறேன் அப்படின்னு வா சொல்றா. இன்டெரக்டா ப்ரப்போஸ் பண்றாலும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படிலாம் இல்ல அப்படின்னு யோசிக்கிறான். ஹெரசா இன்னும் நான் நிறைய பொருள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஹெரசாங்கிற அந்த ரிசப்ஷன்ல இடையும் ஹாய் சாட்டோ தானு கேட்கவும் அது ரியோடா நம்ம ஹீரோ சொல்றான். உன் பேர் வாயிலேயே நுழைய மாட்டிக்குப்பா, ரவுண்டா நான் 2000 பீலவா கொடுக்குறேன் அப்படின்னு வா சொல்றா. அடுத்த நாள் லெவல் 2க்கு போலான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கேரட்டை டிராப் பண்ணும் அப்படின்னு வா சொல்றா. அப்புறம் புதுசா இன்னொரு டஞ்சனும் வந்திருக்குன்னு சொல்லுவோம். டஞ்சன்ல இங்க வருமா நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த இடத்துக்கு பேரு நிகோனியம் நினைக்கிறேன். பட் ஆனா அங்க எந்த ஐட்டம் டிராப்புமே வரலான்னு சொன்னாங்க. நெப்டியூன் அதை விசாரிக்க போயிருக்காங்கன்னு சொல்லுவோம். நெப்டியூன் யாரு நம்ம ஹீரோ கேட்கறான். நெப்டியூன் தான் இங்க இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு வா சொல்றா. பின்னாடி இருக்கிறவங்க வழி
விடு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இரும்பவும், சரி கிளம்பணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். தெருமுக்குள்ள ஒரு காஃபி ஷாப் இருக்கு, நம்ம அங்க போலாமான்னு கேட்கவும், சாரி நான் கொஞ்சம் பிஸி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறேன். என்ன அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்படின்னு இன்னொருத்தி வந்து கலாய்க்கிறா. நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது எனக்காக யாரும் இந்த மாதிரி காத்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ நான் என்ன சொன்னா பெர்ஃபெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். வெல்கம் அப்படின்னு எமிலியோ வரவே இருக்கிறா. இந்த இடமே ஷைனிங் ஆயிட்டு நம்ம ஹீரோ பார்க்கவும், இது நான் வாழ போற வீடு தானே, அதனாலதான் சூப்பரா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பாடும் ரெடியா இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு டவல்லாம் கொடுக்குறா. என்னோட சொந்த வீட்டுல இதெல்லாம் நான் செய்யணும்னு எவ்வளவு கனவோட இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி எமிலி ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கிறா. புதுசா ஏதோ ஒரு டஞ்சன் கிரியேட் ஆயிருக்காமே, அது பேர் நிகோனியமான்னு சொல்லவும், ஆமா நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன், பட் அங்க ஐட்டம் டிராப்ஸ் எதுவுமே வராதுன்னு வா சொல்ற. ஐட்டம் டிராப் நம்பினா மொத்த வேர்ல்டுமே இருக்கு, அப்புறம் எப்படி இதுல எதுவும் வராம இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கெலிட்டன் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணா அதுக்கு எதுவும் ஆகல, எதாச்சியா அங்க இருக்கிற கல் உடஞ்சு அந்த ஸ்கெலிட்டன் மேல விழுது. நம்ம ஹீரோவும் அதை நங்கன்னு அடிச்சு சாவடிக்கிறான். அப்ப அதோட ஒரு ஐட்டம் டிராப்பா ஒரு சீடு மாதிரி ஒண்ணு வருது. ஹீரோ அதை எடுக்கவும் ரியோட்டா மேக்ஸிமம் ஹெச்பி இன்க்ரீஸ் பை 1 அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்கு. நீ லெவல் 1ல இருந்து உன் ஹெச்பி எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு எமிலி பாக்குறா. நம்ம ஹீரோ கொண்டாதான் அந்த சீடு வருது, எமிலி கொண்டா எந்த சீடும் வரல. நம்ம ஹீரோ கொண்டு வர அந்த சீடை எமிலியால டச் கூட பண்ண முடியல. நம்ம ஹீரோட ஹெச்பி இப்ப மேக்ஸிமம் லெவல ரீச் பண்ணிட்டு அண்ட் அதில் சொல்லப்படுற அந்த வாய்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் கேட்குது, வேற யாருக்கோ கேட்கல. இப்படி ஒரு டஞ்சன் இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனா இருக்கு. எப்படியோ இது எனக்கு லாபம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். எமிலி உன்னோட சாப்பாடு எல்லாமே வேற லெவல் தெரியுமா, நீ சூப்பரா சமைக்கிற, நாளையில இருந்து நான் லெவல் 2க்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாத ரியோட்டா, இந்த அபார்ட்மெண்ட் நீ வாங்கும்போது எவ்வளவு உழைச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும், ப்ளீஸ் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்படாத அப்படின்னு சொல்ற. கண்டிப்பா நான் அதே தப்ப திரும்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். ஸ்லைம் வந்து அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு பெருசாகவும் வலிக்கல, ஏன்னா நம்ம ஹீரோட ஹெச்பி மேக்ஸிமம் லெவல்ல இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஸ்லைமை கொள்ளவும் நம்ம ஹீரோக்கு கேரட் கிடைக்குது. இன்னொரு டைம் அங்க வந்து ஒரு ஸ்லைமை கொள்றாங்க, ஆனா அவங்க கேரட் சின்னதா தான் இருக்கு. இவன் ஏதோ லக்ல கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். தனியாலாம் இங்க வந்திருக்கான், இவன் லெவல செக் பண்ணி பாப்போம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஹே இவன் சாதாரண லெவல் 1 தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பின்னாடி யாரோ நிக்கவும் யாரும் நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். இது என்ன பன்னி காஸ்டியூம்னு நம்ம ஹீரோ கேக்குறான். லெவல் 1 கேக்குமா, ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். லோ லெவல பிடிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ மண்டையில அடிச்சிட்டவா ஷாக் ஆகி அங்க இருந்து போயிருக்கா. இவ்வளவு கேரட்ஸா சூப்பர் அப்படின்னு எவ்வளவு ஹாப்பி ஆகுறா. 8000 பீலக்கு மொத்தமா வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஒரு நாள்ல 8000 நம்ம ஷாக் ஆகுறா. யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. அந்த பன்னிகள் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து லெவல் 1 எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவா. அதை சொல்லதான் வந்தியான்னு கேக்குறா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. யோடா இந்த ராபிட் இங்க என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி எமிலி கேட்கவும், ஹியூமன் ராபிட்ல அந்த வாட்டர்ல இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். எதுக்கு என்ன சும்மா சும்மா அடிக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், சும்மா தெருல போயிட்டு இருக்கிற ஒருத்தனை இழுத்துட்டு வந்து அவன் மண்டையிலே ஒரு போடு போடுறா. பார்த்தா ரெட்ட தெரிச்சு அவனுக்கு மண்டை உடையுது. நார்மல் ஹியூமன் அட்டாக் பண்ணா இப்படிதான் நடக்கும், உனக்கு இப்படி நடக்கலையேன்னு கேட்கவும், இவ்வளவு ஃபோர்ஸ்லி என்ன அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ கேட்டு சரி எதுக்கு இங்க வந்தான்னு கேட்கறான். இது நீ டஞ்சன்ல விட்டுட்டு அவ கேரட்டை கொடுக்குறா. கீழே விழுந்த அந்த கேரட்டை பன்னிக்கையில எடுத்து வச்சிருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோக்கு கிடைக்கிற கேரட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள இவா கையில பார்த்தா நிறைய கேரட்ஸ் இருக்கு. அடடே கேரட்ஸ் அப்படின்னு சொல்லி வாயை பழக்கணும். நிறைய கேரட்ஸ் இருக்கு, நீயும் வந்து சாப்பிடுன்னு எமிலி கூப்பிடுறா. இப்போ கேரட்ஸை வாஷ் பண்ணி அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. கேரட்ஸ் வச்சு எமிலி வேற லெவல்ல சூப்பரா சமையல் பண்றா. அண்ட் பீன்ஸ் ஸ்ப்ரவுட் கேரட் சூப்பையும் சேர்த்து ரெடி பண்றா. அருமையா இருக்கேன்னு பன்னிக்கேல் பாக்குறா. இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பன்னியர்ஸ் காஸ்டியூம் கிடையாதான் நம்ம ஹீரோ பாக்குறான். பாவி இந்த சாப்பாடு ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னு இந்த பன்னிக்கேல் சொல்லுவோம். ஆமா அவ சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும், எமிலியோட சாப்பாடுல காடஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப புகழாதீங்கப்பா அப்படின்னு எமிலி சொல்றா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு பன்னிக்கேல் கிளம்பவும், எப்பனாலும் திரும்ப இங்க வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எமிலி சொல்றா. யோடா உனக்கு தான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். நீ வர்றதுக்கு முன்னாடி நான் டஞ்சன்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாள் நான் தனிமையில தான் சாப்பிடுவேன், பட் இப்போ அப்படி இல்ல, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லுவோம். நானும் தனிமையிலே தான் சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இனி நம்ம எப்பவும் ஒன்னாவே சாப்பிடுவோம் சரியா எமிலி சொல்றா. நம்ம ஹீரோ ஓகே சொல்றான். நிகானியம்ல கிடைச்ச லெவல் 1ல நம்ம ஹீரோ ஹெச்பி மேக்ஸிமம் ஆயிட்டு லெவல் 2ல என்ன இருக்குன்னு பார்த்து ஜாம்பி இருக்கு. அதை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வெப்பன் உடஞ்சிருது. அதோட அட்டாக் நம்ம ஹீரோக்கு வலிக்கல. நம்ம ஹீரோ பதிலுக்கு பஞ்ச் விடுறான். நம்ம ஹீரோ கை தான் அழுக்காகுது. நம்ம ஹீரோ அதை கொள்ளவும் ஒரு ஐட்டம் டிராப் ஆகுது. இந்த சைடு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அதை எடுத்தா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ்ட் பை 1 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ அந்த பன்னிகள் அந்த இடத்துக்கு வர நிகானியம்ல யாருக்குமே ஐட்டம் டிராப் ஆகாது, உனக்கு எப்படி ஆச்சு, அது என்ன ஐட்டம் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பன்னிகள் கேட்கவும், இந்த பன்னியை நம்ப முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இவாட்ட சொல்லாம எப்படி சமாளிக்கன்னு யோசிச்சுட்டு இருந்தா. கேரட் வச்சிருக்கியா, எனக்கு கேரட் வேணும், லோலு சைட்ல இருக்கு வா அப்படின்னு சொல்றா. சாரி இப்போதைக்கு என்கிட்ட கேரட் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். டெத் ஆர் கேரட் அப்படின்னு கேட்கவும், ஒரு கேரட் நம்பிதான் என் உயிர் இருக்கான்னு கேட்டு சரி நான் லோலோல போய் கேரட் எடுத்து வரேன், நீ எனக்காக கில்ட்ல வெயிட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா, ஓகே நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு போயிருந்தா. ஜஸ்ட் கேரட் தான், இவா கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். லோலோ செகண்ட் ஃப்ளோருக்கு போய் ஸ்லைமை கொண்டு நம்ம ஹீரோ கேரட்ஸ் கொண்டு வரான். என்னாச்சு இவனுக்கு பைத்தியமா, அவ கிட்ட போறான்னு சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க. ஹீரோவாட கேரட்டை கொடுக்கவும் சுத்தி இருக்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க. கொஞ்சம் அவ்வளவுதான் இன்னைக்கு இவன் சாக போறான் அப்படின்னு எல்லாரும் பார்த்தா அருமையான கேரட்ஸ் அப்படின்னு வாங்குறா. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹே ரியோடா நீ பன்னிகள் கூட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, அவளுக்கு கேரட் கொடுத்தா அப்போல இருந்து என்னவே ஃபாலோ பண்றான் நம்ம ஹீரோ சொல்றான். அவளுக்கு கேரட் பிடிச்சிருக்கா, மொத்த கேரட்டையும் நான் டபுள் ரேட்டுக்கு வாங்கிடுறேன். அவ தான் ஈவ் கிளாஸ் லீடர், ஒரு ஃபேமஸான அட்வென்ச்சரர். அவளோட எக்ஸ்கேலிபர் மூவ் பாறையவே 2 துண்டாக்கும். கேரட்ஸ்க்கு தான் அவ ஃபேமஸே. அவளுக்கு ஒரு கேரட் பிடிச்சிருக்குன்னா அது இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியா மட்டும் தான் இருக்கும். உன்னோட கேரட் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா மார்க்கெட்ல அது அதிக பிரைஸ்க்கு போகும். இந்த நீ கொண்டு வந்த கேரட்க்கு 15,000 பீல் அவ கொடுக்குறா அப்படின்னு கொடுக்குறா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் நான் அதிக சம்பாதிப்பேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கு நான் அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா.
தேங்க்ஸ் எல்லாம் வேணா கேரட் கொண்டா அப்படின்னு நம்ம கேக்குறா. என்கிட்ட கேரட் எல்லாம் நம்ம ஹீரோ சொல்லவும் கேரட் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்க போனா நம்ம ஹீரோ தடுக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நாளைக்கு நான் நிறைய கேரட்டை கொண்டு வர சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற. நிறைய தரணும் அப்படின்னு நம்ம கேட்குவோம். சரி சரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. அவளோட ஸ்ட்ராங்கான அட்டாக்கே நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்ததை பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆயிருக்காங்க. லூலு 7 லெவல்ல போய் அவங்க இன்னும் நிறைய கேரட்ஸ் கொண்டு வராங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு டீமை பாக்குறேன். ஒரு ஸ்லைம் கொள்றதுக்கு 2 பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே டயர்டா இருக்காங்க. இன்னொரு வயசான ஆளுங்க வந்து சோம்பேறித்தனமா இருக்காங்க, அதை பிடிங்கன்னு சொல்லவும் அவங்களும் பிடிக்கிறது ஈஸியா அவரதை கொள்றாரு. அவங்க வேலை பார்த்து டயர்டா இருக்காங்க. இவன் சோம்பேறின்னு சொல்றான்னு நம்ம ஹீரோ நினைச்சா ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம், நீங்க சோர்ந்து போகவே கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவோம். ஆனா சார் ரொம்ப டயர்டா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது, நான் அவங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கிறது எல்லாமே உங்களோட நல்லதுக்காக தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அப்படின்னு அவங்க சொல்லுவோம். அப்படின்னா உங்களுக்கு எம்மல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கறான். இல்ல சார் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் ப்ரீவியஸ் லைஃப்லயும் நானும் இதை அனுபவிச்சிருக்கேன். என் பாஸ் எங்க நல்லதுக்காக தான் சொல்லிட்டு எங்களுக்கு ஓவர் ஒர்க் லோட் கொடுத்து வேலையை வாங்குவாரு. ஆனா அது தப்பு நம்ம ஹீரோ யோசிச்சுருக்கேன். என்னாச்சு உன்னை பார்த்தா சோகமா தெரியுதுன்னு எம்லி கேட்கறா. ஒன்னெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லவோ சரிவா சாப்பிடலான்னு இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பண்டிகையால ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு வந்திருக்கா. நான் உனக்காக கேரட்ல புட்டிங் செஞ்சிருக்கேன்னு எம்லி கொடுக்குறா. வா இது நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் ஸ்வீட் பொட்டேட்டோ மாவு அதுக்கு யூஸ் பண்ண சொல்றேன். கேரட்லயே நிறைய டிஷ் செஞ்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டேன்னு எம்லி சொல்றேன். இந்த மாதிரி டஞ்சன்ல உட்காந்து சோம்பேறித்தனமா சாப்பிடக்கூடாது, நம்மளோட லேசினஸான தாட் நமக்கு வரப்போற கேரக்டரை அஃபெக்ட் பண்ணு அப்படின்னு இந்த லீடர் சொல்லவும் டக்குனு பண்டிகையில் போய் டென்ஷன் ஆயிட்டு ஒரு கேரட் எடுத்து 2 பேரோட வாயில சொருகுறா. பாபு இது ரொம்ப டேஸ்டா இருக்கேன்னு அவங்க சாப்பிடுறாங்க. லோ லெவல் ஒன்னும் மோசம் கிடையாது, லோ லெவல் கேரட் தான் இருக்குதுலே சூப்பர், தப்பா பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பன்னிக்கல் அவனை மிரட்டுறா. டைம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க அப்படின்னு நம்ம பயந்து அங்க இருந்து ஓடிடுறான். உன்னோட ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ்லாம் வேணா கேரட் தான் வேணும் அப்படின்னு சொல்றா. சோ இவங்க எடுத்துட்டு போன கேரட்டை கில்டர்ல கொடுக்குறாங்க. நீங்க இன்னைக்கு நிறைய கொண்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்கவும் ஆக்சுவலி இதுதான் எங்களால தூக்கிட்டு வர முடிஞ்சது, இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லுவோம். மேஜிக் கார்ட் வாங்க வேண்டியதானே நெர்சா கேட்கறா. டஞ்சன்ல இருந்து பொருளை தூக்கிட்டு வர அந்த மாதிரி கார்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தெருமுக்குள்ள ஒரு கடை இருக்குன்னு நெர்சா சொல்லி விடுவோம். சரி நம்ம ஹீரோவும் அதை வாங்கலாம் அப்படின்னு போறான். அந்த கடைக்குள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தான் இருக்கா. உங்க அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வான்னு சொல்லுவான். அந்த பொண்ணு போய் கூட்டிட்டு வர புது வகையான ஒரு கார்ட்டை மேக் பண்ணிட்டு இருந்தா என்ன வேணும்னு கேட்குவோம். நம்ம ஹீரோ கார்ட் வேணும்னு சொல்றான். மான்ஸ்டர் பக்கத்துல நிறுத்தினா டிடெக்ட் பண்ற மாதிரி சென்சாரோட ஒரு கார்ட் இருக்கு. ஜஸ்ட் 10 மில்லியன் தான் சொல்லுவோம். என்னது 1 கோடியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். 2 மில்லியன் 3 மில்லியனுக்கு சீப்பான கார்ட்டும் இருக்கு, பட் அதுல ஃபெசிலிட்டி அதிகமா இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. கார்ட் வாங்குறதுக்கு நம்ம நிறைய காசு சேர்க்கணும் போலயா அப்படின்னு சொல்லி இவங்க வந்துருந்தாங்க. காசை சேர்த்து வைப்போன்னு இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கத்திக்கிட்டே எல்லாரும் ஓடுற சவுண்ட் கேக்குது. ஒரு ஸ்ட்ரே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரேனா என்ன நம்ம ஹீரோ கேட்கறேன். ஒரு கொரில்லா ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. டிராப் பண்ண ஐட்டம் யாராச்சும் டஞ்சனுக்கு வெளியே போட்டாங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேயா மாறிடும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அண்ட் டஞ்சனுக்கு வெளியே இருக்கிற ஸ்ட்ரையை டெஸ்ட்ராய் பண்ணாலும் டிராப் ஐட்டம் எதுவும் கிடைக்காதுங்கிறதுனால அட்வென்ச்சரஸ் மத யாருமே அட்டாக் பண்ணாம பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்கும் இதுல எந்த லாபமும் கிடையாது. இந்த கார்ட்டோனரு சீக்கிரம் தப்பிச்சு ஓடணும்னு சொல்றாரு. மாட்டிட்டு இருக்கப்போ டக்கு நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறான். நம்ம ஹீரோவால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. பண்ணிக்கால மொத்த அட்வென்ச்சரஸும் வந்துட்டாங்க. ரியோடா என் உயிரை காப்பாத்திட்டு தேங்க்ஸ் அப்படின்னு நெர்சா சொல்றேன். இந்த டவுனே டோட்டலா நாசமாயிடுச்சுன்னு வருத்தப்படவும் நான் எப்படியாச்சும் இந்த டவுனை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு எமிலியா கூட வந்து நிக்கிறேன். எங்களால அது கிட்ட கூட நெருங்க முடியலன்னு மத்த அட்வென்ச்சரஸ் சொல்லுவோம். அதை அசையாம மட்டும் பிடிச்சி வைங்க நம்ம ஹீரோ சொல்றான். பாறையை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் எமிலி அதை தடுத்துருக்க. பன்னிகள் ஈவ் வந்து இன்னொரு கையை தடுக்கிறா. அட்வென்ச்சரர்ஸ் அது காலை பிடிச்சு வைக்கவும் நம்ம ஹீரோ பாஞ்சு போய் அது தலையிலே ஒரு முட்டுறான். உன்னை விட மாட்டேன் நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு பஞ்சு தான், அவ்வளவுதான். இப்போ அந்த ஸ்ட்ரே வந்துட்டு அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிருது. நான் பார்த்த லோ லெவல்ல இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு பன்னிகள் சொல்றா. ஹீரோட அந்த டவுனை காப்பாத்திட்டாரு, நீ அந்த டவுனை காப்பாத்தின ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. இப்படி ஒரு ஃபீலிங் நான் அனுபவிச்சதே இல்லை நம்ம ஹீரோ யோசிச்சிருந்தா. ஒரு ஐட்டம் டிராப் ஆன சவுண்ட் கேக்குது. எமிலி ஸ்ட்ரேஸ் கிட்ட இருந்து ஐட்டம் டிராப் ஆகாதுன்னு சொன்னல, ஆனா அது கண்டிப்பா ஐட்டம் டிராப் சவுண்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவங்களும் தேடி போய் பார்த்தா பாக்கியோ சில புல்லட்ஸும் அங்க இருக்குது. ஸ்ட்ரே கிட்ட இருந்து ஐட்டம் டிராப் ஆகுதுன்னா இந்த வேர்ல்ட்லயே இந்த துப்பாக்கி என்கிட்ட மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ஸ்ட்ரென்த் சீக்கு இன்க்ரீஸ் இருக்கு, ஹெச்பி மேக்ஸிமம் ரீச் பண்ணிட்டு இப்போ இந்த கன் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஹீரோ செக் பண்ணலான்னு போறான். நிகோனியம்ல இருக்க ஜாம்பிஸை ஷூட் பண்ணி நம்ம ஹீரோ கொள்றான். இந்த கன் சூப்பரா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இன்னும் நிறைய ஜாம்பிஸ் அந்த இடத்துக்கு வரவும் நம்ம ஹீரோவை குறி வச்சு பிராக்டிஸ் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா புல்லட்ஸ் நான் எப்படி இதுல கலெக்ட் பண்றதுன்னு தெரியலையே, ஒருவேளை ஸ்ட்ரேஸ் நான் திரும்பவும் கொண்டா புல்லட்ஸ் கிடைக்கும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்கேயோ ஒரு ஸ்லைம் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி அதை சாகடிக்கிறான். ரியோடா உன்னோட இந்த வெப்பன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எமிலி சொல்றா. என்னோட ஸ்ட்ரென்த்தோ பீராங் வந்துருச்சு, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போலான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னாச்சு ஈவி இன்னும் வரலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஏன்னா கேரட்ஸ்னா அப்படியே இருக்கு, எதுக்கோ சேஃப்டிக்கு இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு கூட வரலான்னு கேரட் அவளுக்காக வச்சிருக்காங்க. இந்த வேர்ல்டா இருந்தாலும் எமிலியோட சாப்பாடு தான் ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். பாவிவா போடுற டீ கூட அருமையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ 3rd ஃப்ளோருக்கு போறாங்க. 3rd ஃப்ளோர்ல என்ன இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கணும். காக்ரோச் லைம் இருக்கும், அதை கொண்டா பம்கின் கிடைக்கும்னு எமிலி சொல்றா. இப்போ நிறைய காக்ரோச்சஸ் அந்த இடத்துக்கு வருது. இதை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு,
பொண்ணுங்க தான் இதை பார்த்தா இன்னும் அருவருப்பாவாங்களே. நம்ம ஹீரோ எமிலிய பார்த்தா விட மாட்டேன், இதுங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வில்லத்தனமா மாறிட்டா. எமிலி அந்த காக்ரோச் ஸ்லைம் அட்டாக் பண்ணதுல ஒரு ஐட்டம் டிராப் ஆகுது. சரியோட நான் கொன்னுட்டேன் அப்படின்னு பம்கினை கொண்டு வந்து காமிக்கிறா. நீ இவ்வளவு மாறாம இருந்தா சரிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அப்படியே இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எமிலி வில்லத்தனமா மாறா. என்னன்னு பார்த்தா அங்க நிறைய காக்ரோச்சஸ் போகுது. ஐயோடா என்ன மன்னிச்சிரு, என்னால என் ஹியூமனிட்டிக்கு திரும்ப வர முடியுமான்னு தெரியல, அதுங்க என் கண்ணில் பட்டாலே நான் எப்படிதான் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி எமிலி வரித்தனமாக டக்கு நம்ம ஹீரோ காக்ரோச்சஸ் எல்லாத்தையும் கொள்றான். நம்ம ஹீரோ அதுங்களை கொண்டதுனாலயே பம்கின்ஸ் எல்லாம் ரொம்பவே பெரிய சைஸ்ல வருது. இது ரொம்ப பெருசா இருக்கேன்னு எமிலி சொல்லுவான். நான் இவ்வளத்தையும் நம்மளால தூக்கிட்டு போக முடியாதுன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம இதை இங்கே விட்டுட்டு போனா அது ஸ்ட்ரையா மாறிடும், அதுங்களை திரும்பவும் சாகடிக்கணும் அப்படின்னு எமிலி சீரியஸ் ஆகும். இந்த பம்கின் வழிய மறைச்சிட்டு இருக்குன்னு பன்னிகள் உடச்சுக்கிட்டு உள்ள வர கேரட் இருக்குன்னு எமிலி காமிக்கமா அவ ஹாப்பி ஆகுறா. நல்ல டைமிங்க்கு வந்தா அப்படின்னு அவளோட ஹெல்ப் ஆல இப்ப பம்கின்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே வச்சு கில்ட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரலான்னு இவங்க போய் பார்த்தா பம்கின்ஸ் எல்லாம் ஏதோ மான்ஸ்டர் கடிச்சு வச்சிருக்கு. இதுங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எமிலி திரும்பவும் ஈவில் மோடுக்கு போறா. எமிலியோட ஸ்மைல் முகத்தை நான் பார்க்க மாட்டா போலயே. கவலைப்படாத எமிலி, நான் எல்லாத்தையும் கொள்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுங்க எல்லாத்தையும் கொண்டா. புல்லட் தீந்து போயிருது. அது இப்ப என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப கையாலேயே போய் எல்லாத்தையும் அடிச்சு கொள்றான். மன்னிச்சிரியோட, என்னால அதுங்களை பார்த்தாலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு எமிலி சொல்றா. சரி பரவாயில்ல, பம்கின்ஸ் தான் நாசமா போயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். ஐட்டம் டிராப் ஆன சவுண்ட் கேட்க பார்த்தா அஞ்சனுக்கு வெளியே காக்ரோச்சஸ் கொண்டதுனால அது எல்லாமே புல்லட்ஸா மாறி இருக்கு. உனக்கு தெரியாதா, டிராப் ஐட்டம்ஸா பீப்புள் இல்லாத இடத்துல ஏரியால வச்சுட்டு போனீங்கன்னா திரும்பவும் அது ஸ்ட்ரையா மாறிடும் அப்படின்னு எர்சா நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. அப்படின்னா டெக்னிக்கலி ஒரு டிராப் ஐட்டமா யாருமே பார்க்காத ஒரு இடத்துல வச்சா அது திரும்ப ஸ்ட்ரையா மாறும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஐயோட, நீ இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா நம்ம டின்னர் சாப்பிடலாமான்னு எர்சா கேட்கவும் தேங்க்ஸ், நல்ல ஐடியா கொடுத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ போயிருந்தான். ஒரு கேரட்டை வச்சுட்டு யாரும் பார்க்காத இடத்துல இருந்தா அது திரும்ப ஸ்ட்ரையா மாறுமான்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பன்னிகள் வந்து அதை எடுத்துருந்தா. கேரட்ஸ் எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நல்ல வேலை சேஃப்டிக்கு இருக்கட்டும், நீ எக்ஸ்ட்ராவா எடுத்து வந்தா அப்படின்னு இன்னொரு கேரட்டை நம்ம ஹீரோ வைக்கிறான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா திரும்பவும் அது ஸ்லைமாவே மாறுது. டக்கு நம்ம ஹீரோ ஷூட் பண்றான், நிறைய புல்லட்ஸா மாறுது. அப்படின்னா நான் நினைச்சது கரெக்ட் தான், ஸ்ட்ரேஸ் மூலியமா தான் புல்லட் கிடைக்கும். அப்ப நிகோனியம்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன புல்லட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா நிகோனியம்ல யாருக்குமே டிராப் ஐட்டம் கூட கிடைக்கல, ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் கிடைக்குது. நம்ம ஹீரோ அந்த சீடை தொட்ட உடனே அது மறந்துடுது. ஸோ நம்ம ஹீரோவால அதை டஞ்சனுக்கு வெளியே கொண்டு வர முடியல. நம்ம ஹீரோட ஹெச்பியோ மேக்ஸிமம்ல இருக்கிறதுனால இன்க்ரீஸ்ட் பை 0 அப்படின்னு தான் வருது. இங்க இருக்கிற மான்ஸ்டரியே டைரக்டா டஞ்சனுக்கு வெளியே தள்ளி விட்டு அப்ப நான் கொண்டுட்டா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். நம்ம ஹீரோ வெளியே போகும்போது கரெக்டா ஒரு ஸ்கெலிட்டன் வருது. அதை டஞ்சனுக்கு வெளியே கொண்டு போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா டஞ்சனை விட்டு வெளியே போகவே அது மறைஞ்சிருது. ஆமா, டஞ்சனை விட்டு வெளியே போனாதான் அந்த மான்ஸ்டர் மறைஞ்சிருமே. அதுங்களால மட்டும் வெளியே வர முடிஞ்சா டவுன் என்னத்துக்கு ஆகுறது? ஈவன் அதுங்களால நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு கூட வர முடியாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா அதுல குறிப்பிட்ட ஸ்லைம்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு எர்சா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ஒரு டேட்டிங் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே டக்கு நம்ம ஹீரோ ஓடிடுதான். திரும்பவுமா அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ நிகோனியம்க்கு போய் கரெக்டா அதை எப்படியாச்சும் வெளியே தள்ளி விட்டு அது மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி கொன்றணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா வெளியே தள்ளி விட்டு மறைறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிட்டான். அதுவும் ஒரு ப்ளூ கலர் புல்லட்டா மாறுது. நான் பிளான் பண்ணது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அந்த புல்லட்டை எடுக்கிறான். ரியோட்டா அக்வர்ட ஃப்ரீசிங் புல்லட் அப்படின்னு வருது. அதை ஒரு மரத்துல ஷூட் பண்ணுவான். அந்த மொத்த மரமா ஐஸால கவர் ஆகுது. இப்போ ஒரு ஸ்லைம் அட்டாக் பண்ண வரவோ டக்கு நம்ம ஹீரோ அதை ஃப்ரீஸ் பண்றான். உடனே எமிலி போயிட்டு அவளோட சுத்தியில வச்சு அதை அட்டாக் பண்றது மூலமா எமிலியோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது. வீடியோ கேம்ஸ்ல வர மாதிரியே காம்போ ஸ்பெல்ல என்னால யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது உண்மையிலேயே சூப்பர். அது என்ன வகையான புல்லட்னு கேட்குமா, அது ஒரு ஃப்ரீசிங் புல்லட். அந்த புல்லட் கிடைக்கிறது ஈஸி இல்ல, சோ அதை எமர்ஜென்சி டயத்துல மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. டென்ஷனை விட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. ரியோடா, நீ போய் இது எல்லாத்தையும் கில்டுல கொடுத்துட்டு வந்துரு, நான் வீட்டுக்கு போய் சமைச்சு வைக்கிறேன் எமிலி சொல்றான். நம்ம ஹீரோ ஓகே சொல்றான். எனக்கு தெரியாது, நீ தான் அதை போய் எடுத்துட்டு வரணும்னு ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கான். நாங்க கொண்டு வந்த கார்ட் கீழே விழுந்துட்டு இவா தான் எஸ்கோர்ட் பண்ண அதை போய் எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவோம். ரொம்பவே கீழே தள்ளி இருக்கு. சாரிங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை, பட் அது ரொம்ப கீழே தள்ளி இருக்க முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். அது ரொம்ப நேரத்துக்கு கீழே இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்ட்ரையா மாறிடும், அதை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. முட்டாள்தனமா பண்ணாத, அந்த மான்ஸ்டர் பெர்ஃபியூமா நான் கலெக்ட் பண்றதுக்கு நிறைய பாடி கார்ட்ஸ் இதுக்காக செலவு பண்ணிருக்கேன், அதை டெஸ்ட்ராய் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஆள் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த லேடி அட்டாக் பண்றான். பார்த்தா அவன் அட்டாக் பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த மான்ஸ்டர் பெர்ஃபெமினி அதுக்கு உடம்பு கிடையாது, மத்தவங்கள தான் அது பொசஸ் பண்ணும் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. நம்ம ஹீரோ அந்த ஆளை சுத்தி ஷூட் பண்றான். ஈஸியா அந்த மான்ஸ்டரையே கொண்டுதான். கீழே இருந்த அந்த பெர்ஃபியூம் எல்லாமே ஸ்ட்ரையா மாறிடுச்சு. நீங்க இருந்து சீக்கிரம் போய் அட்வென்ச்சரஸை கூட்டிட்டு வாங்க, ஒரு ஃபெமினியை நான் என்ன பொசஸ் பண்ண விடுறேன், உங்களுக்கு எஸ்கேப் ஆக டைம் கிடைக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் ஹீரோக்கு அவன் பழைய லைஃப் தான் ஞாபகம் வருது. கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தன் தலையில ஒர்க்கை கொடுத்து திரும்பவும் நீ இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாது, தூங்காம இன்னைக்கு ஃபுல்லா அந்த ஒர்க்கை பண்ணு பாஸ் சொல்லிட்டு போறாரு. எனக்கும் அன்னைக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசை, ஆனா என்னால முடியல. பட் ஆனா அப்ப இருந்த மாதிரி இப்பவும் நான் வீக் கிடையாது. இந்த வேர்ல்டுல என்னால முடிஞ்ச லெவலுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறினதுக்கு காரணமே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இப்போ அந்த ஃப்ரீசிங் புல்லட் எடுத்து ஸ்ட்ரேவா மாறின எல்லாத்தையுமே டக்குன்னு ஃப்ரீஸ் பண்றான். உடனே எமிலி வந்துட்டு அவளோட ஹேமரை வச்சு விளையாடிதான் இப்போ எல்லாத்தையுமே அவ டெஸ்ட்ராய் பண்றா.
எமலி உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஓகே தான், நம்ம செஞ்ச பிராக்டிஸ் எதுவும் வீண் போகல அப்படின்னு வா சொல்றா. உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. ஃபெமினியா மாறின அந்த மான்ஸ்டர்ஸை டெக்னிக்கலி எமலி தான் டெஸ்ட்ராய் பண்ணாங்கிறதுனால அவளோட லெவல் ஸ்டேட்டஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீ இல்லாம என்னால இதை பண்ணிருக்க முடியாது, நான் ரொம்ப லக்கி அப்படின்னு எமலி சொல்லவும் நான் தான் உண்மையிலேயே லக்கி நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ லூலுவோட 4th ஃப்ளோருக்கு இவங்க போறாங்க. ரியோடா இது ஒரு ரேர் மான்ஸ்டர் அப்படின்னு எமலி சொல்லவும் நம்ம ஹீரோவை ஷூட் பண்றான். அது ஒரு ஐட்டமை டிராப் பண்ணுது, பார்க்க நெக்லஸ் மாதிரி இருக்கு. எமலி இந்த இது உனக்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். எனக்கு அப்படின்னு சொல்லி எமலி ரொம்ப வெக்கப்படவும் இந்த நெக்லஸ் உன்னோட டிராப் ஐட்டமா டபுள் ஆக்கும், என்ன விட இது உனக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவான். அது எப்படி உனக்கு தெரியும் எமலி கேட்கறா. அந்த செயினை எடுக்கும் போதே எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டு நம்ம ஹீரோ சொல்றான் டிராப் ஐட்டம்காக தான் இதை நீ என்கிட்ட கொடுத்தியா, நான் கூட வேற என்னமோ நினைச்சே தெரியுமா அப்படின்னு எமலி நம்ம ஹீரோ அடிக்கிறா. இப்ப அங்க இருக்கிற வவால் எல்லாத்தையும் அடிச்சு போடுவோம். பேம்போ ஷூட் அப்படிங்கிற ஒரு ஐட்டமை டிராப் பண்ணுது. கிட்ட அந்த நெக்லஸ் இருக்கிறதுனால எல்லாம் டபுளா கிடைக்கி. உனக்கு ஹெல்ப் எதுவும் வேணுமா நம்ம ஹீரோ கேட்குவோம். நானே பாத்துக்கிடுவேன் எமலி வந்துட்டு அந்த பேம்போ ஷூட்டை ஏதோ சமைச்சு கொடுக்குறா. நம்ம ஒரு புது இடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். வெக்கேஷன் மாதிரியா இல்ல மொத்தமா மூவ் ஆக போறியான்னு கேட்கவும் நம்மகிட்ட தான் நிறைய காசு இருக்கே, புது வீட்டுக்கு போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். எந்த மாதிரி பிளேஸ் உனக்கு பிடிக்கும்னு கேட்கவும் நானும் உன் கூட வரணும்னு கேட்கவும் ஆப்வியஸா நீ இல்லாம நான் அப்படி போவேன் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஓவரா ஒர்க் பண்ணாம இருந்தா சரி, நீ எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும் எனக்கும் ஓகே தான் அப்படின்னு எமலி சொல்றா. ஒரு பெரிய வீட்டுக்கு போறதுக்கு நம்ம நிறைய காசு சேர்த்து வைப்போம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. பேம்பு ஷூட் நம்ம ஹீரோ கொடுக்கவும் இதை எப்படி அப்ரைசல் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு எர்சா சொல்றா. நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு லேடி வந்து கேட்கவும் ஒண்ணு வேணா எடுத்துக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் அந்த பேம்பு ஷூட்டை வெட்டி சாசை தொட்டு சாப்பிட்டு பாக்குறா. வா இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு, இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல நான் சாப்பிட்டதே இல்ல, அந்த மொத்த பேம்பு ஷூட்டையும் நானே வாங்கிக்கிறேன் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்கவும் எர்சாவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றா. சரி நம்ம ஹீரோ கொடுக்குறான். என் வாழ்க்கையிலே இவ்வளவு டேஸ்டா நான் சாப்பிட்டது இல்ல, சோ இதுக்கு காசு இவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு நிறைய காசு அவ கொடுத்துட்டு போறா. இத்தனோண்டு பேம்பு ஷூட்க்கு 20,000 இது நல்ல டீல் தானே நம்ம ஹீரோ யோசிக்கவும் யாருன்னு தெரியுமான்னு எர்சா கேட்கவும் ஏன் அவ இம்பார்ட்டன்டான ஆளான்னு கேட்கவும் இம்பார்ட்டன்ட்ங்கிற வார்த்தை எல்லாம் பத்தாது, அது எரிக் மேசி அவங்க ஒரு விஷயத்த சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே பாப்புலரா இருக்கும், மார்க்கெட்ல அடுத்து உன் பொருளுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக போகுது. ரியோடா பேம்பு ஷூட்கான பேட்டர்ன்ஸ் நான் வாங்கிக்கிறேன், ரியோடா பேம்பு ஷூட்னு பிராண்ட் நேம்ல நான் வைக்க போறேன், அட்வான்ஸா கூட காசு தரேன் அப்படின்னு எர்சா சொல்லவும் எனக்கு ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுல சந்தோஷம் எர்சா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ நிகோனியம்க்கு போனா ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கா, நம்ம ஹீரோ காப்பாத்தலான்னு போனா அந்த பொண்ணு ஆர்டர் கொடுத்தவோ சில பேர் அதை பிடிக்கிறாங்க. இவ போய் அதை தலைய வெட்டவும் ஒரு மேஜிக் கார்க்குள்ள அதோட தலைய பொடிச்சு வச்சுக்கிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எங்க பிரின்சஸோட மிஷன்ல கொஞ்சம் தலையிடாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம். எனது பிரின்சஸா நம்ம ஹீரோ பாக்குறான். நிகோனியம்ல ஐட்டம் டிராப் ஆகாது, பட் பிரின்சஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. நிகோனியம்ல யாருக்குமே ஐட்டம் டிராப் ஆகாதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதுல இருந்து ஏர் ரிலீஸ் ஆகுது, அந்த ஏரை பிடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றாரு. யாரெல்லாம் கூடவா வாங்குறாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். பிரின்சஸோட ஐடியா தான், அவங்க ஒவ்வொரு தடவையும் இங்க வந்து யாரை கலெக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால நாங்க மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கூட நல்ல ஐடியா தான், எனக்கும் மேஜிக் கார்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். எமிலி நம்ம காசு சேர்த்து வச்சு ஒரு புது வீட்டுக்கு போறதா அப்படி இல்லைன்னா மேஜிக் கார்ட் வாங்குறதான்னு கேட்கவும் உன்னோட விருப்பப்படியே பண்ணுறியோட அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. அப்படின்னா என்ன மன்னிச்சிட்டு நம்ம புது வீட்டுக்கு போக நீ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மேஜிக் கார்ட் இருந்தா நம்மளால நிறைய சம்பாதிக்க முடியும், அப்ப குயிக்காவே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. சோ அப்படின்னா நாளைக்கு போய் மேஜிக் கார்ட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. கடைக்கு போனா ஒரு பொண்ணு ஒரு சவுண்ட் கேக்கு, இது கடைக்குள்ள இருந்தானே வருது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கணும். ஒரு காரண மாதிரி தெரியுது அப்படின்னு எமிலி உள்ள போய் பார்த்தா எங்க அப்பாவை காணும் அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. எங்க போனாருன்னு கேட்கவும் ஓ பறிச்சுட்டு வரேன்னு போனாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. டிராப்ஸை கலெக்ட் பண்ண அவர் போயிருக்காரு, ஆர்சனட்ங்கிற டஞ்சன்ல தான் அது கிடைக்கும் எமிலி சொல்லுவோம். நாங்க போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு இவங்க போறாங்க. இந்த ஆர்சனக் அப்படிங்கிற டஞ்சனை காமிக்கிறாங்க. இதெல்லாம் டாண்டராக் மான்ஸ்டர்ஸ் அதை ஒன்னு ஹேட் பண்ணாது, கவலைப்படாத அப்படின்னு எமிலி சொல்றா. அப்படி அவங்க போற வழியெல்லாம் அதை மறைச்சிட்டு இருக்கு. ஹீரோ ஷூட் பண்ணாலும் அதுக்கு எதுவும் ஆகல. எமிலி அசால்ட்டா ஒரே அட்டாக்லயே அடிச்சு அதுங்க எல்லாத்தையும் தோக்கடிக்கிறா. லெவல் 1லயே இவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பாக்குறாங்க. அவரோட அப்பா அந்த தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க ஃபாஸ்டா போய் பார்த்தா அவரு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எழுப்பி பார்த்தாலும் எந்திக்கல. இதை பார்த்துட்டு எமிலி சமக்கடுப்பாவரா. இவர் பொண்ணு அழுதுட்டு இருக்கா, இவர் ஜாலியா தூங்கிட்டு இருக்காருன்னு சுத்தியில எடுத்து ஒரே போடுதான். என்னாச்சுன்னு அவர் கேட்கவோ தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு எங்க விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கவும் அவ்வளவு மருந்து கடையிலேயே விட்டுட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இங்க எதுக்கு அந்த தூங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் லைட் அண்ட் ஹெவி ராக்ஸை கலெக்ட் பண்றதுக்காக வந்தேன், என்னோட நியூ ப்ரோட்டோடைப்க்கு அது தேவைன்னு அவர் சொல்றாரு. ஆல்ரெடி ஹார்ட் ராக் கிடைச்சது, லைட் ராக் தான் என்னால எடுக்க முடியல. அங்க பாருங்கன்னு அவர் காமிக்கிறாரு. ஒரு கல்லு மேல பறந்துட்டு இருக்கு, அதுதான் லைட் ராக், காத்த விடவும் லேசா இருக்கும், அதான் அது மேல பறக்குன்னு சொல்லுவோம். எமிலியை நம்ம ஹீரோ தூக்குறான். எமிலி நீ லேசா தான் இருக்க, பட் உன் சுத்தியல் ரொம்ப வெயிட்டா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். எமிலி அந்த லைட் ராக் டிஸ்ட்ராய் பண்ணவும் உங்களுக்கு ஒரு பூ கிடைக்குது. பூவை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் என்ன பண்ண போறேன்னு வெளியே வந்து பாருங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அது திரும்பவும் லைட் ராக்காவே மாறணும், அது ஸ்ட்ரையா மாறணும்னா யாரும் அதை பார்க்க கூடாதுன்னு தள்ளி போய் நிக்கிறாங்க. அங்க சீலிங் இருந்ததுனால மேல பறந்தாலும் தட்டிட்டு போய் நினைச்சு இங்க அப்படி இருக்காதுன்னு இவங்க யோசிக்கவும் அது மாறின அடுத்த சைன் ஃபாஸ்டா போய் பிடிச்சிடணும்னு அவர் சொல்றாரு. என்னால ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அது திரும்ப மேல பறக்கவும் இவர் ஃபாஸ்டா போய் பிடிக்கிறேன்னு மிஸ் பண்ணிட்டாரு. ஹீரோ ஃப்ரீசிங் புல்லட்டை யூஸ் பண்ணிருக்கான். அது வெயிட்லெஸ்ஸா இருந்தாலும் ஐஸ் வெயிட்டா இருக்கும், கீழே வந்து ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கார்டை நான் மேக் பண்ணி முடிச்சிட்டேன், இந்தாங்க இதை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு அவர் சொல்லுவோம். இவ்வளவு காசு உள்ளதை ஃப்ரீயா தரீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் இதை செய்யறதுக்கு நீங்க 2 பேரும் பெருசா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அது போக ரியோடா நம்ம டவுனியா நீ ப்ரொடெக்ட் பண்ணிருக்க, செத்ராவோட புது ஹீரோவே நீதான், ப்ளீஸ் இதை
ஏத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கார்ட்டை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு ஓல்கா சொல்றா. சரி நீங்களும் அந்த கார்ட்டை வாங்கிடுறாங்க. லோலோட 4th ஃப்ளோருக்கு போய் நிறைய பேம்பு ஷூட்டை கலெக்ட் பண்றாங்க. ஈவன் இந்த கார்ட்டே ஃபில் ஆயிடுச்சு. அவங்களோட மேஜிக் கார்ட் இருந்ததுனால தான் நிறைய கலெக்ட் பண்ண முடிஞ்சது. சரி நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இவங்க கிளம்புறாங்க. நீ இதை கில்டுல போய் கொடுத்துட்டு வந்துரு, நான் வீட்டுக்கு போய் சமையல பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். என்னோட ஆனியன்ஸ்க்கு வரும் 10,000 தானா, நீ காசு தரக்கூடாதுங்கிறதுக்காக கம்மியா ரேட்டு சொல்றேன் அப்படின்னு ஒருத்தர் எர்சா கிட்ட கத்திட்டு இருக்கான். எனக்கு 20,000 வேணும் அப்படின்னு கேட்கவும் நான் நியாயமான ரேட்ல தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எர்சா சொல்றான். அவன் அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ அவன் கையை ஃப்ரீஸ் பண்ணிட்டு போதும் நிறுத்திக்கோ, எர்சா உனக்கு நியாயமான ரேட்ல தான் சொல்றா, அப்படியும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்படின்னு பேம்பு ஷூட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த ஆனியன்ஸை நான் வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு எவ்வளவுன்னு கேட்கவும் 120 பீலோன்னு எர்சா சொல்றேன். அந்த மேஜிக் கார்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பொருளோட வேல்யூவை கால்குலேட் பண்ற சிஸ்டம் இருக்கு. உன்னோட இந்த ப்ராடக்ட் 8,400 பீலோ, நான் உள்ள வரும்போது எர்சா இதுக்கு 10,000 சொன்னேன், எல்லாமே நியாயமான பிரைஸ்ல தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ என்ன அவ கூட சேர்ந்துட்டு என்ன ஸ்கேம் பண்ண பாக்குறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்க பலார்னு சவுட்லயே ஒண்ணு விடுறான். எர்சா நீ இந்த மாதிரிலாம் அந்த ஆளுங்க கூட கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும் சாக்ரோல இருக்கிற ஒவ்வொரு அட்வென்ச்சரஸுமே உயிரை பணைய வச்சுதான் பொருளை கொண்டு வராங்க. ஸோ ஹையஸ்ட் குவாலிட்டி ரேட்டை தான் அவங்க போடணும்னு ஆசைப்படுவாங்க. சில சமயம் இந்த மாதிரி ஆளுங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு அவ சொல்லவும் பட் இனிமே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா நான் உனக்காக இருப்பாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அது பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணணும்னு வா சொல்ற, உனக்கு பிரச்சனை வரும்போது நான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்காக நீ நிறைய பண்ணிருக்க நம்ம ஹீரோ சொல்லவும் எஸ்ஸா நம்ம ஹீரோ கிட்ட போறா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா டக்கு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிருந்தா. உடனே நம்ம ஹீரோவை ஷாக் ஆகுறான். இது ஒரு ஐட்டம் ட்ரேட் கிடையாது, இது என்னோட மனசுல இருந்து நான் உனக்கு கொடுக்கறது, இந்த மொமெண்ட்டை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ட்டு எர்சா போறா. லூடோவோட லெவல் 4க்கு போய் இன்னும் நிறைய பேம்பு ஷூட்டை கலெக்ட் பண்றாங்க. அதோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணி பார்த்தா 200,000 அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. புது வீட்டுக்கு போறதுக்கு தேவையான காசு கிடைச்சிருச்சு அப்படின்னு இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த இவங்களோட பழைய வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் காலி பண்றாங்க. இந்த இடத்துல தான் எல்லாமே முதல்ல ஆரம்பிச்சது, இந்த இடத்த விட்டு போறதுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குல்ல அப்படின்னு எமிலி சொல்றா. நம்ம ஹீரோவுமே யோசிச்சு பாக்குறான். 20,000ங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. எமிலி நம்ம புது வீட்டுக்கு போனாலுமே மாசம் 20,000ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, இந்த வீடியோமே நம்ம வாடகை கொடுத்து வச்சுக்கிடுவோமா, இந்த இடத்துல நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு, தேவைப்படுறப்ப அப்பப்ப நம்ம இங்கே வந்து இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எமிலியோ சரி ஓகேன்னு சொல்றா. இப்ப இவங்க புது வீட்டை காமிக்கிறாங்க. குட் மார்னிங் ரேயோட பிரேக்ஃபாஸ்ட் தயாரா இருக்குன்னு எமிலி சொல்லுவோம். சாப்பாடு தான் எப்பவுமே பெஸ்ட் நம்ம ஹீரோ சொல்றான். எமிலியோட கேரட் டிஷ்ஸ்க்கு நான் தான் உலகத்திலேயே பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி ஈவ் சொல்றா. நீ எப்ப இங்க வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது கேரட் எங்கெல்லாம் இருக்கும் அங்க நானும் இருப்பேன் அப்படின்னு பனிகேல் சொல்றா. நம்ம ஹீரோவும் எமிலியும் இப்ப புது வீட்டுக்கு போயிருக்காங்க. எமிலி வழக்கம் போல சமைச்சிட்டு இருக்கா. நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நீங்க இது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எமிலி நினைக்கிறா. நம்ம ஹீரோ நிஹோனியம் லெவல் 1லயே ரொம்ப தூரம் தள்ளி போனதுல இப்ப மம்மிஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அதுல இருந்து கிடைக்கிற சீடை நம்ம ஹீரோ எடுக்கிறான். ரியோட்டா மேக்ஸிமம் ஸ்பீட் இன்க்ரீஸ்ட் பை 1 அப்படின்னு வருது. ஒரு மம்மி அட்டாக் பண்ண வரவும் புல்லட் இல்லாததுனால காலாலேயே தூக்கி விட்டு அதை சாகடிக்கிறான். ஆமால இப்ப என் ஸ்ட்ரென்த் எஸ் ரேங்க் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கில்டுல உட்காந்துட்டு இருக்கோம். ஹாய் நீ இதென்ன ரியோட்டா சாட்டன்னு ஒருத்த வந்து கேட்கறான். நெப்டியூன் இவன் தான் அந்த ஆளா, ஓ இவன் தான் அந்த பையனா அப்படின்னு 2 பேர் கேட்கறாங்க. என்னையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா அவங்களுக்கு என்ன வேணும் நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் கூட ஆம் ரெஸ்லிங் போடணும்னு நினைக்கிறேன், நீ ரொம்பவே ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். என் கூட மேட்ச் போட உனக்கு ஓகேவா அப்படின்னு நம்ம கேட்கவும் வந்ததுல இருந்து இவன் ஓவர் சீன் போட்டுட்டு இருக்கான். அதுவும் பொண்ணுங்க முன்னாடி எனக்கும் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆம் ரெஸ்லிங்க்கு ரெடி ஆகுறான். நான் தான் இப்ப எஸ் ரேங்க் ஆச்சே நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா. அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனை ஓரளவு ஈக்குவலா இருந்தாங்க. நம்ம ஹீரோ அவனை தோக்கடிச்சிருந்தான். நெப்டியூன் தோத்துட்டாரான்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஒரு நிமிஷம், நெப்டியூன் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, சாக்ராவோட ஸ்ட்ராங்கஸ்ட் அசோசியேஷன் தான் நெப்டியூன் எர்சா சொல்லியிருப்பா. எனக்கு இது பத்தாது, நம்ம இன்னொரு ஆர்ம் ரெஸ்லிங் மேட்ச் விளையாடுமா நெப்டியூன் கேட்கவும் ஆல்ரெடி நம்ம இங்க ஒரு சீனை மேக் பண்றோம், எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப எனக்கு வர வழி இல்ல அப்படின்னு நெப்டியூன் பஞ்ச் பண்ண வரவும் தடுக்கணும் நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் விடுறான். அவங்க பறந்து போய் விழுறாங்க. எதுக்கு இப்படி திடீர்னு அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வா ரியோட்டா எல்லாரும் சொல்ற மாதிரி நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான், என்னோட ஃபேமிலில நீயும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ ஜாயின் பண்ணிக்கிறியா நெப்டியூன் கேட்கறான். என்னது நெப்டியூனோட ஆஃபரையே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு எமிலி கேட்கவும் திரும்பி வர்றதுக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு வீடு இருக்கு, அதுவே எனக்கு போதும், அது போக நீ இருக்குன்னு சொல்லவும் எமிலி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. லோ லெவல் அப்படின்னு ஈவோ உட்காந்து கேரட் சாப்பிட்டு இருக்கா. நெப்டியூனே உன்னை இன்வைட் பண்ணிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, நீ ஒரு ஹீரோயோட அப்படின்னு எமிலி சொல்றா. உடனே நம்ம ஹீரோவை வைக்கப்படுறான். இப்போ நிஹோனியம்குள்ள நம்ம ஹீரோ போனா பிரின்சஸோட ஆளுங்க இருக்காங்க. இதே என்ன பாக்ஸ் நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஒரு புது வகையான மேஜிக் பாக்ஸ், நான் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பாக்ஸ் டைரக்டா டிராப் ஐட்டம் கலெக்ட் பண்ணிக்கிடும். அண்ட் எந்த பர்சன் மாஸ்டர் தோக்கடிச்சாங்களோ அவங்க ஃபேஸும் அதுல வந்துடும். சிஸ்தான் எல்லா மாஸ்டரையும் தோக்கடிக்காங்கன்னு சொன்னா யாரும் நம்பல, அதுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணேன். இந்த நீ இந்த பாக்ஸை வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லு அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. எங்க இது ரொம்ப அதிகம், சரி இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இது ஆட்டோமேட்டிக்கா ஐட்டம் டிராப் கலெக்ட் பண்ணா. நான் ஒரு வழியா சீடை வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு இப்ப மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா நம்ம ஹீரோ வெளியே கொண்டு வந்து ஷூட் பண்றான். ஃப்ரீசிங் புல்லட்ஸ் நம்ம ஹீரோவால இப்ப ஈஸியா மேக் பண்ண முடியுது. ஸ்கெலிட்டனுக்கு ஃப்ரீசிங் புல்லட் வருது. அப்ப மத்த மான்ஸ்டருக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா உள்ள போயிட்டு ஜாம்பி அண்ட் மம்மியை நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். ரியோடா வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எமிலி கேட்கவும் ஒருத்தருங்க பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜாம்பியவும் மம்மியவும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணவோ வேற டைப்பான புல்லட்ஸ் கிடைக்குது. நினைச்சேன் ஐஸ்க்கு அப்புறம் ஃபயர் தான் இருக்கும் நம்ம ஹீரோ எடுக்கிறான். இன்னொரு புல்லட்டையும் நம்ம ஹீரோ எடுக்கணும். இங்க என்னதான் நடக்குதுன்னு எமிலி கேட்கவும் இந்த புல்லட் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நிஹோனியம்குள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அந்த பாக்ஸை வச்சு ஸ்ட்ரையா மாத்திரம் அது வழியா எனக்கு மேஜிக் புல்லட்ஸ் ஈஸியா கிடைக்குது நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ எதையோ சென்ஸ் பண்றான். பிரச்சனை வரப்போது
போதுன்னு தோணுது நம்ம ஹீரோ சொல்லவும், சொல்ல மறந்துட்டேன், மேஜிக் ஸ்டாம் வருது, அதுக்காக தான் நான் அவனை கூப்பிட வந்தது அப்படின்னு எமிலி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போற. மேஜிக் ஸ்டாமை பத்தி நம்ம ஹீரோ வந்து எர்சா கிட்ட போய் விசாரிக்கிறேன். இதை பத்தி கூட உனக்கு தெரியாதான்னு கேட்கவும் எமிலி ஓரளவு சொன்னா, பட் எனக்கு டீட்டெயிலா தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக் ஸ்டாம் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் பினாமினான். அது எப்பவாச்சும் தான் ரேரா நடக்கும். அந்த ஸ்டாம் வர டயத்துல எந்த மேஜிக் யூசர்ஸாலையும் அவங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. டஞ்சன் வரைக்கும் அதை ரீச் பண்ணும். மேஜிக் யூஸ் பண்ண முடியாததுனால தான் இந்த டயத்துல டஞ்சன்ல மான்ஸ்டர் கூட யாரும் ஃபைட் பண்ண போக மாட்டாங்க. டிராப் ஐட்டம் கிடைக்காததுனால கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் எமிலி கூட ஷாப்பிங் போயிருக்கா அப்படின்னு எர்சா எக்ஸ்பிளைன் பண்றா. ப்ளீஸ் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட பார்ட்னர் ரோசா சிலிகான்ல மாட்டிக்கிட்டா அப்படின்னு ஒருத்த வந்து நிக்கவும், சிலிகான்கிற டஞ்சன் ஃபுல்லாவே மேஜிக் யூசர்ஸ்க்கானதுதான். ஸ்டாம் இருக்கிறதுனால அங்க மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாதுன்னு எர்சா சொல்றா. யாருமே அங்க ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இல்ல. சோ என்ன பண்ணான்னு தெரியாம அவனும் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன் மத்த யாருமே ஹெல்ப் பண்ணல நம்ம ஹீரோ கேட்கவும், கஷ்டமா இருக்குல்ல அப்படின்னு நெப்டியன் வந்து நிக்கவும், திடீர்னு ஏன்டா பின்னாடி வந்து நிக்கிறா நம்ம ஹீரோ கேக்குறான். சிலிகான்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் மேல பிசிக்கல் அட்டாக் ஒர்க் ஆகாது, மேஜிக் அட்டாக் மட்டும் தான் ஒர்க் ஆகும். மேஜிக் ஸ்டாம் இருக்கும்போது யாராலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. ஈவன் நான் கூட அந்த சிலிகானை விட்டு தள்ளி தான் இருப்பேன் அப்படின்னு நெப்டியன் சொல்றான். மேலே இது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் தான் எர்சா சொல்றா. யாராச்சும் கருணை காட்டுங்க அப்படின்னு அவன் அழுதுட்டு இருக்கோம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் சொல்றான். சிலிகான்ற அந்த லெவல்ல தான் ரோசாங்கிற பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் இப்ப சிலிகானுக்கு போறான். லெவல் 3க்கு போங்க, ரோசா அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லி விட்டுருப்பான். நார்மல் அட்டாக்ஸ் ஒர்க் ஆகாது. நம்ம ஹீரோ ஃபயர் புல்லட்டை யூஸ் பண்றான். ஐட்டம் டிராப்பை கலெக்ட் பண்ண டைம் இல்ல, சோ அதை ஸ்ட்ரையா மாறக்கூடாதுன்னு ஐஸை வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். பரவாயில்ல, மேஜிக் ஸ்டாம் டயத்துல கூட என் புல்லட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஃபாஸ்டா உள்ள போறான். ரியோடா இவ்வளவு நேரமாச்சு என்ன நீ இன்னும் வரல அப்படின்னு எம்லி வந்து பார்த்தா ரியோடா சிலிகானுக்கு போயிருக்கான் சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சிலிகான் லெவல் 3 நம்ம ஹீரோ ரீச் பண்றான். வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபயரை வச்சு ஷூட் பண்ணி டிராப் ஐட்டம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தான். இப்ப ரோசாங்கிற பொண்ணையும் நம்ம ஹீரோ பாத்துருந்தான். இந்த பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்கியூஸ் மீ நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா அந்த இடத்த சுத்தி இன்னும் நிறைய மான்ஸ்டர் வந்து நிக்குது. நம்ம ஹீரோ கிட்ட வர புல்லட்ஸ் இல்ல. எமிலியும் ஈவாவும் ஃபாஸ்டா அங்க போயிட்டு இருக்காங்க. ஈவ்னியும் ஹெல்ப் பண்றதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எமிலி சொல்லவும், அவனோட கேரக்டர் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ண வரேன். அவன் நீ எதுக்கு ஹெல்ப் பண்ண வர அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்கவும், என்ன அவனை பார்க்கும்போது எங்க அம்மாவை பாக்குற ஞாபகம் இருக்கு அப்படின்னு எமிலி சொல்றா. வா அம்மா சூப்பர் அப்படின்னு எமிலி பாத்துட்டு இருக்கா. உங்களால முடியாத மான்ஸ்டர் கூட கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி உயிரை விட போறீங்களா? அந்த லெவலுக்குலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு அட்வென்ச்சரர்ஸ் திட்டிட்டு, சரி நீங்க கஷ்டப்பட்டதுக்கு ட்ரீட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூடயும் சேர்ந்து எமிலியோட அம்மா என்ஜாய் பண்றாங்க. யார் பிரச்சனையில இருந்தாலும் எங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எமிலி யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு ஸ்ட்ரே டிராகன் தப்பிச்சிடுச்சு அப்படின்னு ஒருத்த ஓடிட்டு இருக்கவும், கவலைப்படாத எமிலி, இதை அம்மா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் அந்த டிராகன் கூட ஃபைட் பண்றாங்க. அந்த டிராகனை தோக்கடிச்சிருந்தாங்க. பட் அவங்களாலயும் அதுக்கு மேல நடக்க முடியல. எமிலி, நீ அலறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, முதல்ல அம்மாவை இந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போ, வெளியே போறதுக்கு உனக்கு வழி தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த இடத்துலயே நான் கடந்து என்னோட பொருள்லாம் ஸ்ட்ரையா மாறத நான் விரும்பல, மக்கள் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ டஞ்சன்ஸ்க்கு வந்தா கேர்ஃபுல்லா இரு சரியா எமிலி அப்படின்னு அவங்க சாகுற டயத்துல கூட மத்தவங்க மேலதான் ரொம்பவே அக்கறையா இருந்தாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அவங்க எப்பவும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள ஒரு ஹீரோன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. இப்போ ரியோடாவும் அதே மாதிரி தான், தன்னை பத்தி யோசிக்காம மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவான். அவனை தான் எல்லாரும் ஹீரோன்னு சொல்றாங்க. அவனுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு எமிலி யோசிக்கிறா. நம்ம ஹீரோவோட நார்மல் புல்லட்ஸ் வச்சு அதை ஷூட் பண்றான். பட் அதுக்கு எதுவுமே ஆகல. ஃபாஸ்டா அந்த ரோஸாவை தூக்கிட்டு நம்ம ஹீரோ வெளியே ஓடிட்டு இருந்தா. ரியோடா அப்படின்னு எமிலி கூப்பிடுறா. உனக்காக புல்லட்ஸை நாங்க கொண்டு வந்திருக்கோம், அதுங்களை நாங்க சமாளிக்க நீ புல்லட்ஸ் ரெடி பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோ பாக்ஸுக்குள்ள வச்சிருந்த சீட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அதை ஸ்ட்ரையா மாத்திட்டாங்க. ஜாம்பிஸும் மம்மிஸும் இவங்களை ஃபாலோ பண்ணி வருது. எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி மேஜிக் புல்லட்ஸா மாத்திரான். ஒரு வழியா இப்ப சிலிகான்ல இருந்து இவங்க எல்லாரும் வெளியே வராங்க. அந்த ரோஸாக்கு ரொம்பவும் அடிபட்டிருக்கு. என்னால என் ஹீலிங் மேஜிக் கூட யூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம யோசிக்கிறோம். நான் இதை பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோ ஒரு புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணுவோம், அவளுக்கு ஹீலிங் ஆகுது. இது என்னதுன்னு கேட்கவும், அந்த மம்மியை ஷூட் பண்ணதுல நம்ம ஹீரோ கிடைச்ச புல்லட் ஹீலிங் புல்லட் தான். அதை தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணியிருக்கான். உங்க உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்னர் ஆளறான். ஹாசம், ஒரு வழியா நம்ம அவங்களை காப்பாத்திட்டோம். நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம். எமிலிக்கு அவங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கு. நல்ல ஐடியா பண்ணீங்க, உங்களாலதான் எனக்கு அந்த மேஜிக் புல்லட்ஸ் கிடைச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பெருசாலாம் எதுவும் பண்ணல, நீ பண்றதை பார்த்தா அப்படியே பண்ணோம் அப்படின்னு எமிலி சொல்றா. வேணா நம்ம வெளியே சாப்பிடுவோம், நீங்க 2 பேரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா என் கையால் சமைக்கிறேன், நம்ம வீட்லயே போய் சாப்பிடலாம் அப்படின்னு எமிலி சொல்றா. அம்மா, என் லைஃப் நான் ரொம்பவே என்ஜாய் பண்றேன் அப்படின்னு எமிலி நினைக்கிறா. நான் இன்னைக்கு புதுசா வாட்டர்மெலன் டிராப் கொண்டு வந்திருக்கேன், நம்ம ஹீரோ கொடுக்குறேன். சூப்பர் ரியோடா, நான் போய் அதை அப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அவசியமே இல்ல, நான் இதை அப்ரைஸ் பண்றேன். எரிக் வந்து நிக்கிறேன். பாவுக்கு டேஸ்டா ஜூசியா இனிப்பா இருக்கு, அப்படியே என்ன சுத்தி சன்லைட்டோ ஓஷடோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு அவ பாத்துட்டு இருந்தா. நாங்களும் சாப்பிட்டு பார்க்கணும்னு சுத்தி இருக்கிறவங்க அதை சாப்பிட்டுருந்தாங்க. இதுக்கோ பேட்டர்ன் வாங்கி நான் என் கடையில மட்டும் வைக்கட்டுமா நெர்சா கேட்கவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய காசு கிடைக்க போது நம்ம ஹீரோ நினைச்சா சொல்ல மறந்துட்டேன். நீ அடுத்த லெவல் 6 ரீச் பண்ண போறல, உனக்கு அதுக்கு லைசன்ஸ் தேவை. இதுக்கு மேல நீ போற ஒவ்வொரு 5 லெவலுக்கும் நீ வந்து லைசன்ஸ் ரெடி பண்ணணும். ஏன்னா லெவல் 6க்கு மேல எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. சோ லைசன்ஸ் இருந்தாதான் நீ அந்த இடத்துக்கே போக முடியும். என்னாலையும் உங்ககிட்ட இருந்து குட்ஸை வாங்கி சேல் பண்ண முடியும்னு சொல்லுவோம். எப்படி நான் வாங்க நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு இடத்த சொல்லி அனுப்புறா. நம்ம ஹீரோவா அந்த லைசன்ஸ் வாங்குறவர்கிட்ட போய் பார்த்தா உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு அவர் கேட்கறாரு. கேட்டா வாட்டர்மெலன் ரெகுலரா கொண்டு வரேன்னு சொல்லி நெர்சா சொன்னதையே நம்ம ஹீரோ அப்படியே சொல்லவும், சரியா கூட வா அப்படின்னு சொல்லி ஒரு மெலன் அவர் கொண்டு போறாரு. இந்த மெலன் லோலோவோட லெவல் 6ல இருக்கக்கூடிய ஒண்ணு. இதை இப்ப ஸ்ட்ரையா மாறினதுக்கு அப்புறமா நீ இதை டிஃபீட் பண்ணணும், அப்பதான் நீ தகுதியானவன் சொல்லவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். அது ஒரு மெட்டல் ஸ்லைமா மாறுது. அது இரும்பு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எமிலி சொல்றான். நம்ம ஹீரோ கையாலேயே பஞ்ச் விடுறான். ரொம்ப மாதிரி உண்மையிலேயே அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து
சொல்லிட்டு ஃபயர் புல்லட் யூஸ் பண்ணி அந்த ஸ்லைமை ஃபர்ஸ்ட் எரிக்கிறான். அது ரியோட அது வருது அப்படின்னு எமிலி பயப்படவும் நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ அதை ஃப்ரீஸ் பண்றான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அதை உடச்சா ஸ்லைமே டைரக்டா உடஞ்சிருது. இரும்ப ஹீட் பண்ணிட்டு உடனே அதை கோல் பண்ணா இப்படிதான் அது ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் லைசன்ஸை கொடுத்துருந்தாரு. ஓகே அப்படின்னா நான் இப்ப சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்கவும் என்னாச்சுன்னு எமிலி கேட்கறா. எனக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 1.5 மில்லியன் பீல கொடுத்து ஒரு டோனா ஃபிஷ்ஷை இவங்க வாங்கியிருக்காங்க. என் கேஸ் கரெக்டா இருந்தா அது கண்டிப்பா ஒர்க் ஆகும். நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரேவா மாறுது. எஸ் நான் கேஸ் பண்ணது கரெக்ட் தான். இதுதான் அந்த கொரிலா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். அச்சோ இந்த கொரிலா திரும்பவுமா அப்படின்னு எமிலி பயப்படுறா. உங்ககிட்ட இருந்தா அந்த துப்பாக்கி கிடைக்குது பட் இதை வச்சு தான் நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அதே குயிக்காக சாக்கிறதுக்கு தான் முன்ன இருந்த கொரிலாவோட இதை ஈஸியா தோக்கடிச்சிட்டேன்னு எமிலி பாக்குறேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இப்ப எனக்கு 2 துப்பாக்கி இருக்கு. ஈஸியா யாருனாலும் ஷூட் பண்ண முடியும்னு சொல்லவும் இவளா மட்டும் மாறிடாதுன்னு எமிலி சொல்றா. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் இவளா மாற மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்சம் சுகமா இருக்கும். என்னாச்சுன்னு கேக்குறான். லெவல் 6ல இருக்கிற ஒரு ரைஸ் ஃபீல்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் புடிச்சு வச்சுக்கிட்டு அதோட விலையை ஏத்துனாதான் விடுவேன்னு சொல்றாங்க. மத்தவங்களையும் அங்க போய் ஹார்வெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எர்சா சொல்றா. நான் இதை பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ போறேன். அந்த பீப்புள் ப்ராப்ளம் பண்றதுனால யாருமே உள்ள போக முடியல. எப்படியும் அங்க வந்திருக்கா. நீ அந்த ரைஸ் ஃபீல்ட விஷயமா தான் வந்தீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் ஆக்சுவலி நான் ஜாப் ரெக்வஸ்ட்காக வந்தேன். அந்த ஆளுங்க எல்லாரையும் கொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றேன். நான் அவங்கள பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் இதை ஹேண்டில் பண்ணட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவும் அப்ப நீ போய் அவங்கள கொல்ல போறியா அப்படின்னு கேட்கவும் இல்ல அவங்கள பிடிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிலிக்கானோட லெவல் 6க்கு இப்ப நம்ம ஹீரோ போறேன். இந்த இடத்துக்கு வரக்கூடாது திரும்ப போயிரு. காய்ஸ் ஒருத்தனை மட்டும் அடி வாங்குறதுக்குனே வந்திருக்கா அப்படின்னு கூப்பிடுவோம். அங்க இருக்கிற எல்லாரும் வராங்க. ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ 2 புல்லட் அனுப்புறான். பார்த்தா திடீர்னு எல்லாரும் தூங்கி இருக்காங்க. இது என்னது சூப்பரா இருக்கேன்னு நெப்டியூன் கேட்கவும் இப்படி திடீர்னு பின்னாடி வராதப்பா இதுதான் ஹீலிங் புல்லட். பட் ஒரே நேரத்துல நான் 2 புல்லட்டை ஷூட் பண்ணா அது ஸ்லீப்பிங் புல்லட்டா மாறிடும். இப்படியே நிறைய காம்போ புல்லட்டை டெஸ்ட் பண்ண ஃபயர் அண்ட் ஃப்ரீசிங் புல்லட்டை ஒரே நேரத்துல ட்ரை பண்ணா அது எரேசிங் புல்லட்டா மாறுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். 1 புல்லட் காம்பாவை யூஸ் பண்ணி உன்னால நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி எமிலி சொல்லுவோம். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. நிறைய புல்லட் காம்பினேஷன் நம்ம ஹீரோ டெஸ்ட் பண்ணி பாக்குறான். ரெண்டாவதுக்கு என்ன யூஸ் பண்ணணுங்கிற ஐடியா கிடைச்சது. நல்லவே யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களை வெளியே கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நெப்டியூனும் ஹெல்ப் பண்றான். ஒன்னதான் தேடிட்டு இருந்தா ரியோட்டோ அப்படின்னு இப்போ வந்து நிக்கிறான். அந்த சாக்ரோ டஞ்சனோட சீஃப் அப்படின்னு அவர் சொல்லுவோம். என்னது டஞ்சனுக்கு சீஃபா நம்ம ஹீரோ கேட்கறான். சாக்ரோல இருக்கிற எல்லா டஞ்சனையும் நான் தான் மேனேஜ் பண்றேன். இப்போ புதுசா ஒரு டஞ்சன் வந்திருக்கு. டெரோங்கிற சிட்டில இருக்கிற எல்லா டஞ்சன்லயுமே மீட் கிடைக்கும். பட் சாக்ரோல இருக்கிற எல்லா டஞ்சன்லயும் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். இப்போ புதுசா வந்திருக்கிற அந்த டஞ்சன் 2 சிட்டிக்கும் நடுவுல வந்திருக்கு. இந்த டஞ்சன்ல மீட் அண்ட் வெஜிடபிள் ரெண்டுமே வருது. அதுதான் எங்க பிரச்சனைன்னு சொல்லுவோம். 2 சிட்டியோட அட்வென்ச்சர்ஸ் அங்க போலாம்ல நம்ம ஹீரோ கேக்குறான். மொட்டால் மாதிரி பேசுற. நம்ம சிட்டிக்கு அது கிடைச்சதுன்னா நம்ம சிட்டியோட எக்கனாமி டெவலப் ஆகும். அது நம்ம சிட்டிக்கு தான் சொந்தமாகணும். சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நிறைய சுகர் கியூப் அவர் முழுங்கிட்டு இப்ப நான் கூல் டவுன் ஆயிட்டேன்னு அவர் சொல்லுவோம். இந்த வேர்ல்டுல டயபெட்டிஸ் கிடையாது போல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். சாக்ரோலியா உன்னோட டிராப் ஐட்டம் தான் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நீயுமே பவர்ஃபுல்லோ கூட. நீ அந்த டஞ்சனுக்கு போய் நிறைய ரேரான வெஜிடபிள்ஸ் கலெக்ட் பண்ணனா அந்த டஞ்சன் நமக்கு சொந்தமாயிரும். அஃப்கோர்ஸ் ஒருவேளை நீ இந்த மிஷன்ல தோத்தேன்னா உனக்கு நாங்க காசா தந்துருவோம். நீ இதுல வின் பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கை முழுக்க நீ எதுக்குமே டாக்ஸே பே பண்ண தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஈஸ்ட்ல இருக்கிற அந்த டஞ்சனுக்கு நான் போகணும். பிளட்ஸ் ரெடி பண்ணணும், கார்ட்டை கொண்டு போகணும், க்ளோத்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும். என் பழைய ஆஃபீஸ் ட்ரிப்க்கு போகும்போது எல்லாத்தையும் நானே பண்ணுவேன். பட் இப்போ அப்படி இல்லை. எமிலி எனக்காக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் சொல்றேன். ஓகே நான் உனக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி தரேன்னு வா சொல்லவும் நீயும் சேர்ந்தா என் கூட வர நம்ம ஹீரோ சொல்றேன். நான் என்ன பண்ண போறேன்னு வா கேட்கவும் என் பக்கத்துல இருந்தாலே அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். லோ லெவல் கேரட்ஸ் அப்படின்னு லீவ் கேட்கவும் கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு நிறைய கேரட்ஸ் தந்துட்டு போறேன் நம்ம ஹீரோ சொல்றேன். இந்த இடமே என்ன எம்டியா இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும் ஏர் வாட்டர் லேண்ட் தவிர மத்த எல்லாமே ஸ்ட்ரையா மாறிடும். அதனாலதான் மனுஷங்க இல்லாத இடத்துல எந்த பொருளையுமே நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு வா சொல்றா. நம்ம எந்த பக்கம் போறதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நமக்கு பின்னாடி வர போறவங்களுக்காக நம்ம ஒரு அடையாளத்தை வேணா வரைஞ்சு வச்சுட்டு போவோம் அப்படின்னு எமிலி வந்துட்டு அதையோ வட்டமா டிராப் பண்றா. அதுக்கு கண்ணெல்லாம் வைக்கிறா. இது என்னது நம்ம ஹீரோ கேட்கவும் இது ஒரு ஃப்ரெண்ட்லியான பீன் ஸ்ப்ரவுட் அப்படின்னு வா சொல்றா. என்னோட பீன் ஸ்ப்ரவுட் எப்படி இருக்கிறியோடா அப்படின்னு வா கேட்கறா. நல்லாதான் இருக்கு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்து பீன் ஸ்ப்ரவுட்டை வரையறான். நீ ஆர்டிஸ்ட் மாதிரி வரையறியன்னு வா கேட்கவும் உன்னோடதான் கியூட்டா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த 2 பீன் ஸ்ப்ரவுட்டோ கை கோர்த்து இருக்கிற மாதிரி எமிலி மாத்தி விடுறா. இப்ப நைட்டே உங்க ஒரு இடத்துல தங்குறதுக்கு டென்ட்டை வந்துட்டு அவ எடுத்து வைக்கிறா. இத்தனோண்டு பேக்குள்ள இவ இவ்வளவு பெரிய டென்ட் வச்சிருக்காளா நம்ம ஹீரோ பாக்குறேன். இப்ப நம்ம ஹீரோவை தண்ணி எடுத்துட்டு வர சொல்றா. உள்ள என்னடா சத்தம் கேட்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா வீட்டை விட்டு வெளியே வந்து தங்குறேன். இதுக்கு கேரட்ஸ் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா இந்த பொருள் எல்லாத்தையுமா இவ பேக்குள்ள வச்சிருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். எந்த இடத்துனால எமிலி வீடு மாதிரி மாத்திருவா. உண்மையிலேயே வேற லெவல் நம்ம ஹீரோ பாக்குறேன். அப்படின்னா இது எல்லாத்தையுமே பேக்குள்ள போட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ கேட்கவோ கொஞ்சம் வெயிட்டா தான் இருந்தது. இருந்தாலும் தூக்கிட்டு வந்துட்டேன்னு வா சொல்றேன். என்ன மேஜிக்கல் பேக் அது நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நம்ம ஹீரோக்காக ஸ்பெஷல் புட்டிங் அவ ரெடி பண்ணிருக்கா. சரி நான் போய் இந்த குப்பையை எரிச்சிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு வா சொல்லவோ குப்பையை எரிக்கணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நமக்காக இதை பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. பட் இங்க அப்படி இல்ல. குப்பைங்க கூட ஸ்ட்ரையா மாறிடும்னு வா சொல்றா. அந்த ஸ்ட்ரைக்கிட்ட இருந்து என்ன புல்லட் கிடைக்கும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன இது ஒரு பிராங்கட் ஸ்டைனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. உடனே நம்ம ஹீரோ வந்து புல்லட்டை வச்சு அதை எரிக்கிறான். அப்படியாவது இவங்களை நோக்கி ஓடி வரவோ 2 ஃபயர் புல்லட்டை ஒரே நேரத்துல ஷூட் பண்றான். இங்க ரொம்பவே பயங்கரமா கத்துது இல்ல அப்படின்னு எமிலி பாக்குறா. இப்ப அதோட புல்லட்ஸை போயிட்டு நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு ஸ்லைம் நம்ம ஹீரோ ஷூட் பண்றா. அதை மிஸ் ஆகிட்டு அந்த புல்லட்டை ஆட்டோமேட்டிக்கா திரும்ப வந்து அதை ஷூட்
ஷூட் பண்ணுது. நேத்துக்கு கிடைச்சது எனக்கு டார்கெட் புல்லட்ஸ். ஈவன் நான் குறி வைக்காம ஷூட் பண்ண கூடாது, டார்கெட்டை கரெக்டா போய் அட்டாக் பண்ணிடுற நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்னைக்கு ஷூட் பண்ணும்போது குறி மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எமிலி பாக்குறா. அந்த புது டஞ்சன் கிரியேட் ஆயிருக்கிற இடத்துக்கு இவங்க வராங்க. புது டஞ்சன் கிரியேட் ஆயிருக்கிறதுனால அதை பார்க்க நிறைய மக்கள் வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல நிறைய குப்பையும் இருக்கு. அதை எரிக்காம விட்டா ஸ்ட்ரையா மாறிடும்ல நம்ம ஹீரோ கேக்குறான். மக்கள் இருக்கிற இடத்துல அவ்வளவு ஈஸியில ஸ்ட்ரையா வராது, பட் இருந்தாலும் டேஞ்சரஸ் தான் எமிலி சொல்றா. பார்த்தா ஒரு பொண்ணு அந்த குப்பை எல்லாத்தையுமே எரிச்சிட்டு இருக்கா. பரவாயில்ல, இங்க ஒருத்தங்க எரிச்சிட்டு இருக்காங்கன்னு இவங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு எரிக்க நிறைய குப்பைங்க சேர்ந்துகிட்டே இருக்கு. எங்கப்பா அந்த பொண்ணால இதை தனியாவே பண்ண முடியுமா நம்ம ஹீரோ பார்த்தா ஃபேஸ்ல இருக்கிற லுக் எனக்கு நல்லாவே தெரியும். பல நாளா தூங்காம இவ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு போகவும், நீங்களும் குப்பையை கொண்டு வந்திருக்கீங்களா, இங்க போட்டுருங்கன்னு வா சொல்லவும், ஓகே நாங்க போடுதான், ஆனா உங்களுக்கு ட்ரெஸ் தேவையில்ல அப்படின்னு கேட்கவும், இந்த ஒர்க் இங்க பண்றதுக்கு என்ன தவிர வேற யாருமே இல்ல, நான் இதை பண்ணலன்னா இதுங்கெல்லாம் ஸ்ட்ரையா மாறிடும் அப்படின்னு வா சொல்றா. இன்ஃபர்னோ அப்படின்னு வா ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவோம். டயர்டாகி கீழே விழுந்துருதா. டக்கு நம்ம ஹீரோ போய் பிடிக்கிறான். நான் இல்லைன்னா அந்த வேலையை பாக்குறதுக்கு யாரும் இல்ல, நான் தான் இதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவ எந்திரிச்சு போய் மேஜிக் யூஸ் பண்ண போகவும், அப்படின்னா எனக்கு வர வழி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு அவளை ஷூட் பண்ணிடுறான். இப்போ அந்த பொண்ணுமே வந்து மயங்கி விழுந்துருதா. ஹீரோட்டா என்ன பண்ண அப்படின்னு எமிலி பார்த்தா ரெண்டு ஹீலிங் புல்லட் வர நேரத்துல யூஸ் பண்ணா அது ஸ்லீப்பிங் புல்லட்டா மாறிடும். அப்படி பண்ணலன்னா கண்டிப்பா இவ ரெஸ்ட் எடுக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ நான் தூங்கிட்டேனா, அதுக்குள்ள இருட்ட போகுதா அப்படின்னு சொல்லி அவ போய் பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ரையா மாறி இருக்கு. நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு அவ பயப்படவும், நம்ம ஹீரோ அதுங்களை ஷூட் பண்ணி எல்லாத்தையும் ஈஸியா கொள்றா. அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கோ ஏமிங் புல்லட் கிடைக்குது. குப்பையை எல்லாரும் இந்த பக்கம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. ஓ நீங்க அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களா, இல்ல உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு எமிலி கேக்குறா. அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. குப்பையோட கலெக்ஷனையும் இந்த டென்ட் பக்கத்துல தான் வச்சிருக்கோம், கவலைப்படாதீங்க, சாப்பாடை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு எமிலி சொல்றா. அதை சாப்பிட்டு அந்த பொண்ணு கண் கலங்கவும், நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டப்ப கண் கலங்கிருப்பா. ரியோடாவும் கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரி தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவன் அப்படின்னு எமிலி சொல்றா. என்னோட பேரு செலஸ், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இப்பதான் எனக்கு புரியுது, இந்த டஞ்சன் யாருக்கு ஓனர்ஷிப் ஆகாதுன்னு டாக்ஸ் ஃப்ரீ தான், அதனால தான் நிறைய பேர் இங்க வராங்க, குப்பையும் நிறைய கும்பிது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்க ஹெல்ப்க்கு தேங்க்ஸ், பட் எனக்கு தெரிஞ்ச வேலை இது ஒண்ணுதான் அப்படின்னு வா சொல்றா. ஏன் உங்ககிட்ட வேற ஸ்கில் கிடையாதா நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படியே வா தூங்கிடுதா, நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோங்கிறதுனால இப்பதான் வா ரிலாக்ஸ்டா தூங்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்கப்பா நேத்து இருந்ததை விட இவ பவர் ரொம்பவே அதிகமா இருக்கே நம்ம ஹீரோவும் எம்லியோ பாக்குறாங்க. நான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நார்மலா விட என் பவர் ரொம்பவே அதிகமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு செலஸ் சொல்லுவோம். இப்பனால எங்க கூட வந்து சாப்பிட்டு போ செலஸ்னு சொல்லுவோம். ஆனா அவ கொஞ்சம் தயக்கப்படுறா. நீ கூச்சப்படணும்லாம் அவசியம் இல்ல, எமிலியோட ஸ்கில்லே எந்த இடத்துனால அவ வீடு மாதிரி மாத்திடுவா, சோ நீ தாராளமா எங்க கூட வந்து தங்கலான்னு சொல்லுவோம். சரி நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூட வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லி செலஸும் சொல்றா. சரி நாங்க போய் சக்கரவோட ஹெச்கியூவை செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை எமிலியோ கிளம்புறாங்க. இந்த இடமே ஒரு மினி டவுன் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்து போகும்போது சில ஜுவல்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோ பாக்குறான். அதோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுலயும் ஒரு ரிங் 1 மில்லியன் பீலோன் போட்டிருக்கு. இவ்வளவு காசுக்கு யார் வாங்குவான்னு நம்ம ஹீரோ கேட்கும். உள்ள ஒரு சென்டிமெண்ட் அடங்கி இருக்கு, பிடிச்சவங்களுக்காக அதை வாங்கி கொடுப்பாங்க, ஏன்னா இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு எமிலி சொல்றா. ஓ சாட்டோ நீங்க வந்ததுல சந்தோஷம், என்னோட பேர் டியோக் அப்படின்னு சொல்லி ஹெச்கியூல இருக்கிறவர் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. சலன்ல மொத்தமா 10 ஃப்ளோர் இருக்கு. ஆட் நம்பர்ஸ்ல வெஜிடபிள்ஸும் ஈவன் நம்பர்ல மீட்டோ கிடைக்கும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால யாருக்கு ரொம்ப ரேரான டிராப் ஐட்டம் கிடைக்கும் அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லவும், சரியா பண்ண இப்பமே போறேன் நம்ம ஹீரோ எந்திக்கிறேன். நீங்க போகணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கு ஆளுங்க ரேரான மான்ஸ்டர் பிடிச்சி வச்சிருப்பாங்க, நீங்க போய் ஜஸ்ட் அதை கொண்டா போதும், உங்களால ரேரான டிராப் ஐட்டம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. வேலை ஈஸியா இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு ரேர் மான்ஸ்டர் கிடைச்சிருக்குன்னு ஒருத்தன் வந்து சொல்லுவோம். இவங்களும் போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க யாருன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவர் பேரு ஹார்ட்வேர், டெரோல இருந்து என்ன மாதிரியே வந்திருக்கிறவரு, கூட நிக்கிற யோஜின் ஸ்ட்ராங் தான், பட் அவன் ஐட்டம் டிராப் கெஃப் தான். நம்மளோட ரேர் மான்ஸ்டர் அவனை வச்சு கொண்டா நமக்கு ஐட்டம் டிராப் கிடைக்க கூடாதுன்னு அவங்க அவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி பாத்துக்கலாம் நம்ம ஹீரோவா அந்த மான்ஸ்டர் ஷூட் பண்றான். பட் அது ஈஸியா ரீஜெனரேட் ஆகுது, அதோட கோரை டெஸ்ட்ராய் பண்ணாதான் அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோஜினும் ஹார்ட்வேரும் பாக்குறேன். இப்போ இது ஃபேர் ஃபைட்டா இருக்கணும், யோஜின் நீ போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹார்ட்வேர் சொல்லுவோம். அந்த யோஜின் அதை அட்டாக் பண்ண போறான். ஹீரோ ஏமிங் புல்லட்டை வச்சு அட்டாக் பண்றான். யோஜினுக்கு முன்னாடி இந்த புல்லட் ஆட்டோமேட்டிக்கா அதோட கோரை டெஸ்ட்ராய் பண்ணுது. ரேரான சோயா பீன் ஸ்ப்ரவுட் கிடைச்சிருக்கு, ஆசம் அப்படின்னு சொல்லி யோக்கு வந்து நம்ம ஹீரோவை பாராட்டுறாரு. ஏங்கப்பா இவ்வளவு கனமா நம்ம ஹீரோ கேட்குவோம். அது போக அந்த சோயா பீன் ஸ்ப்ரவுட்டும் உனக்கு தான், இப்படியே சாக்குறவுக்கு நிறைய டிராப் ஐட்டம் கொண்டு வா அப்படின்னு அவர் சொல்றாரு. பாவ் இது ரொம்பவே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். என்னாச்சு ரியோடா இன்னைக்கு வேலை ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்கவும், வேலையெல்லாம் ஈஸியா முடிச்சிட்டேன், பட் நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி எங்க போனா எமிலி கேட்கவும், அந்த ரிங்கை தூக்கி அவளுக்கு காமிக்கிறான். பாவ் இந்த அழகான ரிங் நீ அதை வாங்கிட்டியா, சூப்பர் அப்படின்னு எமிலி சொல்லவும், இது உனக்கு தான் எமிலி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே எமிலியும் ஷாக் ஆகுறா. ஃபர்ஸ்ட் லெவல்ல எனக்கு இவ்வளவு ஈஸியா நிறைய காசு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ரிங் சில மெமரிஸை கிரியேட் பண்ணணும்னு சொன்னல, நான் உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், அதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா அது இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளுக்கு ரிங்க போட்டு விடுறான். ஒரு கிஃப்ட் கிடைச்சதே இல்ல, ரொம்பவும் தேங்க்ஸ் ரியோடா அப்படின்னு சொல்றா. எமிலியோட ஸ்டேட்டஸ் பக்கத்துல எல்லாத்துலயுமே +1 ஏதோ இருக்கு. ஆக்சுவலி நேத்து ரிங்க வாங்கின உடனே நான் அப்படியே வரல, காசுதான் ஈஸியா கிடைக்கும், சோ அதை ஸ்ட்ரையா மாத்தி வேற ஏதாச்சும் புதுசா கிடைக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், பட் அது திரும்ப ஒரு ரிங்கா தான் மாறிச்சு. பட் நான் அதை ஷூட் பண்ணதுனால அடிஷனலா அது ஸ்பெஷலா மாறி இருக்கு, அதான் உன்னோட ரேங்க் பக்கத்துல +1 எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ரிங்கோட எஃபெக்ட் என்ன நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இவங்க டஞ்சனுக்கு போறாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு மான்ஸ்டர் போய் கொள்ளவும் ஒரு சிக்கன் பிரெஸ்ட் அவங்களுக்கு கிடைக்குது. எவ்வளோ ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீட் டிராப் ஐட்டம் தெரியுமா, என்னோட அனிமல் டிராப் ரேட் லெவல் ஈல இருக்கு, பட் லெவல் எஃப்ல இருந்தா இந்த இடத்துக்கு என்ன உள்ளவே விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு எமிலி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு
சவுண்ட் கேக்கு. ஒரு ரேர் மான்ஸ்டர் அங்க இருக்கு. எம்லி அட்டாக் பண்ணுவா அவ ஹெச்பி கம்மியாகுது. அப்படிதான் தம்பி ஷூட் பண்ணு, உன்னோட டிராப் ஐட்டம் தான் ஹை ரேங்கிங் ஆச்சு, கண்டிப்பா எங்களுக்கு ஒரு ரேரான ஐட்டம் கிடைக்கும் அப்படின்னு ஹார்ட்வேர் சொல்றான். இது செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற மான்ஸ்டர் ஷூட் பண்ணா டெரோக்கு தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இவங்களுக்கு ரேரான டிராப் ஐட்டம் கிடைக்க கூடாதுன்னா என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா எம்லி டக்குனு வா ரிங்க கழட்டி நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு அவ போய் அதை அட்டாக் பண்ண போறா. நம்ம ஹீரோ டக்குனு ஃப்ரீசிங் புல்லட் வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணுவோம். எம்லி ஈஸியா அதை அடிச்சு கொள்றா. அவங்களுக்கு ரேரான எந்த டிராப் ஐட்டமும் கிடைக்கல. அமைதியா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. எம்லி டைமிங்ல சூப்பரா திங்க் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கிட்ட போய் அந்த ரிங்க கொடுக்குறேன். ரிங்க கழட்டிட்டு டக்குனு போய் அட்டாக் பண்ண டிராப் ஐட்டம் வராதுன்னு பர்ஃபெக்டா திங்க் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். நல்லா நம்ம ஒன்னா ஒர்க் பண்ற இதை கூட நான் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு எம்லி சொல்றா. செகண்ட் ஃப்ளோர்ல நீங்க செஞ்சது வேற லெவல்னு சொல்லுவோம். அது நான் இல்ல என் பார்ட்னர் தான் பண்ணாங்க நம்ம ஹீரோ சொல்றான். டெரோல இருந்து இன்னும் நிறைய ஆளுங்க வராங்கன்னு சொல்லுவோம். டிராப் ஐட்டமா கலெக்ட் பண்ணவா நம்ம ஹீரோ கேட்கும். இல்ல நமக்கு கிடைக்கிற ரேரான டிராப் ஐட்டமா தடுக்கிறதுக்கு அவங்க வர வச்சிருக்கிற ஆளுங்க எல்லாமே எஃப் ரேங்கிங் தான், நாளைக்கு காலையில வந்துருவாங்கன்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம இன்னைக்குள்ளேயே இது எல்லாத்தையும் முடிப்போம். ரேரான மாஸ்டர் படிக்கிறவங்களுக்கு 1 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். பட் ரேரான டிராப் ஐட்டம் கிடைக்கலன்னா பெரிய லாஸ் தான் அப்படின்னு டியோக் சொல்லுவோம். நான் அதை கொண்டா கண்டிப்பா எல்லாமே ரேரான டிராப் ஐட்டமா தான் இருக்கும். ஒருவேளை அப்படி ரேரான டிராப் ஐட்டம் கிடைக்கலன்னா நான் உங்களுக்கு 10 மில்லியன் தரேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்புறம் டீலுக்கு ஓகே சொல்றாரு. நிறைய தலை இருக்கிற ஒரு ஸ்னேக் கூட இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. லெவல் 3ல ஒரு மான்ஸ்டர் பட்டர்ஃப்ளை, லெவல் 5ல ஒரு பியர், லெவல் 7ல ஒரு ராக் கோலம் அண்ட் கடைசியா இப்ப லெவல் 9ல நிக்கிறாங்க. அண்ட் எல்லாத்துலயுமே நம்ம ஹீரோ ரேரான டிராப் ஐட்டமா தான் கொண்டு வந்திருக்கான். இந்த ஸ்னேக்கோட ஒரு தலையை ஷூட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதோட வீக் ஸ்பாட் வேற இடத்துக்கு மாறிடும்னு சொல்லுவோம். ஏவிங் புல்லட்டை ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ நிறைய ஷூட் பண்றான். ஒரே நேரத்துல எல்லா புல்லட்டும் அது தலையை போய் டெஸ்ட்ராய் பண்ணுது. அனோஹி மஷ்ரூம்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுக்கிறேன். சூப்பர் ரியோடா, கண்டிப்பா இந்த இடம் சாக்ராவுக்கு தான் சொந்தமாகும். தான் தேங்க்ஸ் சொல்லணும் ரியோடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியோ ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. என்னோட ஓல்ட் ஆஃபீஸ்ல என்னோட சஜஷன் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த இடத்துல அப்படி இல்ல, என்னோட ஐடியா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். நம்ம ஹீரோ செலின்ல லெவல் 1ல போயிட்டு இருக்கும்போது யோஜினும் அவன் ஆளுங்களும் நம்ம ஹீரோ வந்து சுத்து போடுறாங்க. சாக்ராவுக்கு ரேர் ஐட்டம் கிடைக்காம தடுக்கிறது தான் எங்க மிஷன், ஆனா நீ வந்து அதை தடுத்துட்ட அப்படின்னு யோஜின் வந்து சிக்னல் கொடுக்கவும் ஒருத்த மேஜிக் யூஸ் பண்றான். இந்த ஸ்பெல் மேஜிக் ஸ்டார் மாதிரி, இப்போ உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, நாங்க கொல்லலாம் போறதுல பட் அடிச்சு போடுங்கடா அப்படின்னு சொல்லுவோம். மேஜிக் இல்லைன்னா நான் என் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுவேன். நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையுமே ஈஸியா அடிச்சு போட்டு கன் எடுத்து அவங்க மேல நீட்டுறேன். எப்படியும் தான் மேஜிக் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி யோஜனை அசால்ட்டா இருந்தா நம்ம ஹீரோ ஷூட் பண்றா எப்படின்னு கேட்கவும் மேஜிக் ஸ்டாம் அப்பவே என் மேஜிக் ஒர்க் ஆச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே ஹீலிங் புல்லட்டை வச்சு நம்ம ஹீரோ ஹீல் பண்றாங்க. பாரு நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது. என் கூட ஃபைட் பண்றதுல உனக்கு மனசு நிம்மதியாகும்னா எத்தனை தடவை வேணாலும் வந்து ட்ரை பண்ணு, நானும் உங்களை அடிச்சு போட்டு ஹீலிங் பண்ணிடுவேன். பட் அதுக்கு நான் தோத்து போவனும் எதிர்பார்க்காத, ஏன்னா நான் திரும்ப வருவேன், எனக்காக ஒரு பர்சன் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு, எனக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லைன்னு யோஜின்னு சொல்லுவோம். உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறா. என்ன ரெடியா இருக்கிறியோடா அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றேன். நான் உண்மையிலேயே வந்துட்டேன், வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு எல்லாருமே நல்ல வேலை பார்த்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எமிலி எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறா. எமிலியும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாள் நம்ம ஹீரோ பாக்குறான். என்னோட வேலையாவா செலிப்ரேட் பண்றா அப்படின்னு சொல்லி செலஸ் சொல்றா. டஞ்சன் கூடிய சீக்கிரம் சாக்ராவுக்கு சொன்ன மாதிரி உனக்கு வேலை கம்மியாயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க கேட்க எமிலி கொடுக்கவும் இதை எப்படி இங்க செஞ்சேன்னு செலஸ் ஷாக் ஆகுறா. எமிலி அது பண்ணாதான் ஆச்சரியப்படுறதுக்குள்ள நம்ம ஹீரோ சொன்னா. அடுத்தது ஐஸ்கிரீமும் ரெடி பண்ணிருக்கேன்னு எமிலி சொல்லுவோம். என்னது ஐஸ்கிரீமா நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ இப்ப தூங்கி எஞ்சி வெளியே வரும்போது பார்த்தா செலஸ் வந்து அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சமா தான் குப்பை இருக்கு, பட் இருந்தாலுமே அவளோட மேஜிக் பவரை அதிகமா யூஸ் பண்ணி அதை எரிக்கிறா. இதனோண்டு குப்பைக்கு இன்ஃபர்னோ ஸ்பெல் தேவையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப செலஸ் வந்து டயர்டாகி வாங்கி விளற மாதிரி போகுது. டக்கு நம்ம ஹீரோ போய் அவளை பிடிக்கிறான். மேஜிக் அதிகமா யூஸ் பண்ணதுல அவ டயர்ட் ஆயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அசையாம அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீலிங் புல்லட்டை வச்சு ஷூட் பண்றான். இப்போ உனக்கு எதுவும் ஆகலையே நம்ம ஹீரோ கேட்கவும் தள்ளி போ, என் ஹார்ட் பீட்ல இவ்வளவு ஃபாஸ்டா அடிக்குது, ஐயோ என் கண்ணெல்லாம் வேற சவக்குது, ஆகணும்னு கண்ணை வீங்குற அளவுக்கு செலஸ் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இப்போ நான் பரவாயில்லன்னு சொல்றேன். அந்த சின்ன குப்பைக்கு லெவல் 3 இன்ஃபர்னோ ஸ்பெல் அவசியமா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு தெரிஞ்ச ஸ்பெல் அது ஒண்ணு மட்டும்தான், லெவல் 3 இன்ஃபர்னோ ஸ்பெல்ல தவிர வேற எனக்கு எந்த ஸ்பெல்லுமே தெரியாதுன்னு வா சொல்ற. லெவல் 1 மேஜிக் கூட தெரியாதான்னு கேட்கவும் ஆமான்னு வா சொல்ற. திரும்ப கொஞ்சோண்டு குப்பை வரவும் இன்ஃபர்னோ நம்ம யூஸ் பண்ண போறதுக்குள்ள நம்ம ஹீரோ ஃபயர் புல்லட்டை வச்சு ஷூட் பண்றான். நான் இதை பாத்துக்கிட்டு நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன அதுக்குள்ள இவ்வளவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஒரு டஞ்சன் மாஸ்டர் வந்திருக்கிறதுனால டஞ்சனுக்குள்ள யாராலையுமே போக முடியல. சோ அட்வென்ச்சர்ஸ்லாம் ஸ்ட்ரெஸ்ல நிறைய சாப்பிட்டு தான் இவ்வளவு குப்பை வருது அப்படின்னு சொல்லி செலஸ் சொல்லுவோம். டஞ்சன் மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங் நம்பி சொல்லுவோம். இவ்வளவு குப்பை வர இதுவா காரணம் நம்ம ஹீரோ கேட்கறான். செலஸ் ரொம்ப டயர்டா இருக்கவும் கவலைப்படாத நாங்க இதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு எப்படியும் நம்ம ஹீரோவோ சொல்றாங்க. என்னால நீங்க ஏன் கஷ்டப்படணும்னு கேட்கவும் எப்படியே நீ போனா மயங்கி விழுந்துருவா, உன்னால யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எம்எல்ஏ அவ்வளவு ரெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோவும் எல்லா வேலையும் முடிச்சா அடுத்த நாளே நிறைய குப்பை குமியுது. என்னடா இதுக்கு எண்டே கிடையாது போலயே நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு நல்ல செய்தியும் இருக்கு, டஞ்சன் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண போற டீமை ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு எமிலி சொல்லுவா. அப்ப நான் அப்பயே அவங்கள பார்த்துட்டு வந்துருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். நான் யாருனே ரியோடாக்கு தெரியாது, ஆனாலும் ரியோடா எம்எல்ஏ இவ்வளவு அக்கறையா இருக்கானேன்னு செலஸ் கேட்கவும் ஏன்னா அது அவனோட கேரக்டர் அப்படின்னு எமிலி சொல்லுவோம். நீயும் ரியோடாவும் அப்படின்னு செலஸ் எதையோ கேட்க வந்துட்டு கொஞ்சம் சோகமாகறா. டஞ்சன் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண போறது நெப்டியோனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சீக்கிரம் அந்த டஞ்சன் மாஸ்டர் தோக்கடிப்பா நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன், இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நெப்டியோன் சொல்றாங்க. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் டெரா கூட நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ரெண்டு சைட்ல இருந்துமே அட்வென்ச்சரர்ஸ் அனுப்பி ஃபைட் பண்றது தான் எங்களோட அக்ரிமெண்ட். டெரா வேணும்னே ஆளுங்களை அனுப்பாம டிலே பண்றாங்க. டஞ்சன் மாஸ்டர் ரொம்ப நேரத்துக்கு
வருஷத்துக்கு அதுல இருந்துச்சுன்னா அந்த இடத்தோட எக்காலஜி சேஞ்ச் ஆகும். சோ இதனால வர நம்ம கலெக்ட் பண்ண அந்த ரேரான ஐட்டம் டிராப் அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. திரும்பவும் செக்ரோக்கா டெராக்கானு டஞ்சனுக்காக திரும்பவும் ஃபைட் பண்ணணும்னு டியூக் சொல்லவும், அப்ப ஜாயின் ஃபோர்ஸஸ் மறந்துருங்க, நம்ம போய் தனியா சண்டை போடலாம் நம்ம ஹீரோ கேட்கவும், அது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல. ஒரு டஞ்சன் மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங். மினிமம் 3 people ஆச்சும் இருக்கணும். ஏ ரேங்கா இருக்கிறவங்கள தான் அனுப்புவாங்க அப்படின்னு நெப்டியன் கூட இருக்க பொண்ணு சொல்றா. டஞ்சன் மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங், உங்களே என்னால அனுப்ப முடியாதுன்னு டியூக் சொல்லவும், நான் அப்படின்னா டஞ்சன் மாஸ்டர் போய் தடுக்கிறேன். நெப்டியன் நீ கூட வரையா நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான். ஜாயின் ஃபோர்ஸ் கூட ஃபைட் பண்றேன்னு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டிருக்கேன். சோ என்னால வர முடியாதுன்னு நெப்டியன் சொல்லவும், வேற யாராச்சும் அட்வென்ச்சரர்ஸ் கட்சா அவங்கள கூட்டிட்டு நான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் விசாரிச்சு பாக்குறேன். ஆனா எந்த அட்வென்ச்சரரும் வர தயாரா இல்ல. நம்ம ஹீரோ எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கிறத யோஜினும் வந்து பாக்குறேன். யாரும் வர தயாரா இல்லையே. நம்ம ஹீரோ சுகமா போயிட்டு இருந்தா நான் அவன் கூட வரேன் எமிலி வந்து நிக்கிறேன். நல்லதா, ஆனா நமக்கு 3 members தேவை நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னொரு ஆளும் இருக்குன்னு எமிலி சொல்றா. செலஸ் நீ எங்க கூட வந்துட்டு அவன் டியூட்டி யார் பாக்குறது நம்ம ஹீரோ கேக்குறேன். பார்த்தா யோஜன் அங்க வந்து நிக்கிறேன். இங்க பாரு ரியோடா, இது நான் உனக்காக எல்லாம் ஹெல்ப் பண்ணல, அவங்க எனக்கு காசு தரேன்னு சொன்னாங்க, எனக்கும் காசு தேவைப்படுச்சா, அதான் நான் இந்த வேலையை பண்றேன்னு யோஜின் சொல்லவும், குப்பை நிறைய வரும், உன்னால இதை தனியா பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், யார் சொன்னது நான் தனியா இருக்கேன்னு அப்படின்னு யோஜின் சொல்றேன். யோஜினுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஹே யோஜின், நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. யோஜின் அங்க கிளம்புறா. சரி நம்ம டஞ்சன் மாஸ்டர் தோக்கடிய போலாமான்னு கேட்கவும், அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்துலயாச்சும் ஏ ரேங்க் ஸ்டேட்டஸ் இருக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். செலஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் அண்ட் வில்லுல ஏ ரேங்க் இருக்கு, என்கிட்ட ஒரு ஏ ரேங்க் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. இருந்தாலும் இந்த மிஷன் ரொம்ப ரிஸ்க், உனக்கு ஓகே தானு கேட்கும். அவ்வளவு சரின்னு சொல்றா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ண விடுங்க அப்படின்னு செலஸ் சொல்லவும், நம்ம ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறேன். இப்போ செலன் லெவல் 1ல தான் இருக்காங்க, எந்த மாஸ்டருமே அங்க இல்லன்னு உடனே டஞ்சன் மாஸ்டர் பக்கத்துல தான் இருக்கா, அதான் மத்த எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரப்போதுன்னு நினைக்கிற எல்லாரும் தயாரா இருங்க நம்ம ஹீரோ சொல்றான். திடீர்னு தலை பொழந்துக்கிட்டு இவங்க மேல விளப்பகவும் நம்ம ஹீரோ மத்த 2 பேரை காப்பாத்துறான். ரொம்ப வச்சிருக்கிற குதிரையா நம்ம ஹீரோ பார்க்கவும், இது ஒரு பைக் ஆன், இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி செலஸ் சொல்றா. இப்போ இவங்களை அதை அட்டாக் பண்ண வருது. எமிலியை அட்டாக் பண்ண ஒரு பேரியர் அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. பேரியர் யூஸ் பண்ணி பைக்கான் வந்து எமிலியை தூக்கி அடிக்குது. எமிலியை அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ ஷூட் பண்றா. அது ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணிடுது. ஹீரோவோட புல்லட் கூட அதை எதுவும் பண்ணல. முதல்ல அதோட பேரியரை நம்ம உடைக்கணும். செலஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். செலஸ் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுவோம், அது ஷீல்டை யூஸ் பண்ணுது. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து காம்போ புல்லட்டை யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணுவோம். இப்போ அந்த ஷீல்டு வந்து பிரேக் ஆகுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி எமிலி போயிட்டு ஹேமரை வச்சு அட்டாக் பண்றா. அடுத்த அட்டாக் பண்றதுக்குள்ள அது ஷீல்டை வர வச்சிருது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அதே காம்பினேஷனே திரும்ப பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரியோட டஞ்சன் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண போயிருக்கான் யோஜன் சொல்லவும், இது நான் எதிர்பார்த்ததுதான் நெப்டியூன் சொல்றான். பட் இது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு டியூக் சொல்றாரு. காம்போ அட்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வழியா அந்த பைக்கான அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். இப்படியே கண்டினியூஸா நம்ம அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ சொன்னா இப்ப புதுசா அந்த பைக்கான ஒரு ஸ்பெல்ல போடுது. நம்ம ஹீரோவோட ஹெச்பி அண்ட் ஸ்ட்ரென்த் தவிர்த்து மத்த எல்லா ரேங்க்குமே ஒரு லெவல் கம்மியாயிடுச்சு. ஈவன் ரேங்க் கம்மியான அந்த டயத்துலயுமே எமிலி டக்குன்னு அதை அட்டாக் பண்ணி அதோட ஷீல்ட பிரேக் பண்றா. ஹீரோடா எனக்கு எதுவும் இல்ல, ஆனா ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லவும், எனக்கு அதே தான் நடந்தது, என் ஸ்டேட்டஸ்ல ரேங்க் எல்லாம் கம்மியா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். செலஸ்க்கு தான் எம்பி ரொம்பவே லோ ஆயிடுச்சு. செலஸ் இதுக்கு மேல நீ மேஜிக் பவர் யூஸ் பண்ண உனக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு, நானே இதை தனியா சமாளிக்கிறேன்னு போறேன், இது என்னோட ஃபால்ட் தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி செலஸ் சொல்லவும், பட் நான் இதை அந்த மாதிரி பார்க்கல, நீ இருந்ததுனால தான் எங்களால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது. சோ செலஸ் உன்னோட ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி கைண்ட்னஸ் எனக்கு யாருமே காமிச்சதில்ல, உன்கிட்ட வேற எந்த ஸ்கில்லும் இல்ல, உனக்கு இருக்கிறதே இந்த ஒரு வேலை தான், இதையாச்சும் ஒருபடியா பண்ண, மயங்கி விழுந்துட்டேன்னா இதை யார் பண்றது, நீ வேற எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு செலஸ் திட்டமிட்டு தான் செஞ்சிருப்பாங்க. நான் இதை அப்படி பார்க்கல, நீ இருந்ததுனால தான் என்னால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ மட்டும் தான் அவளை பாராட்டி இருப்பான். இன்னொருத்தர் பாராட்டுறது எனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்னு தெரியாது அப்படின்னு இப்ப செலஸ் இருந்துச்சு. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவளோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அந்த பைக்கான அட்டாக் பண்றா. அவளோட அட்டாக்ல அந்த ஷீல்டே பிரேக் ஆயிடுச்சு. ரியோடா இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எமிலி அவளோட ஹேமரை நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா. ஹீரோவை மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி இப்போ அந்த பைக்கான ஹேமரை வச்சு ஒரே போடுதான். அந்த பைக்கானோட கொம்பை இப்போ உடஞ்சிருது, அதுபோ கீழே விழுந்துருது. எஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறா. அந்த பைக்கானுங்கன்னு செலஸ் கேட்கவும், நம்ம அதை தோக்கடிச்சிட்டோம், அதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோவும் எமிலியோ சொல்றாங்க. இது உனக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ கொடுக்க போய், இது என்னதுன்னு கேட்கறா. அந்த பைக்கானோட ஐட்டம் டிராப் நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்ப வேல்யூபிள், ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்கவும், இது உன்கிட்ட இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படித்தானே எமிலின்னு கேட்கவும், எமிலியோ ஆமான்னு சொல்றா. பைக்கான் ஹான்ஸ் இருக்கிறதுனால செலசெல்லாம் இப்போ லெவல் 1 மேஜிக் யூஸ் பண்ண முடியும்னு ஒரு சவுண்ட் வருது. நீ எங்களுக்காக செஞ்ச ஹெல்ப்க்கு இது ஒரு தேங்க்ஸா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. சந்தோஷத்துல செலஸ் ரொம்பவே ஆள ஆரம்பிக்கிறா. டஞ்சன் மாஸ்டர் தோக்கடிச்சிட்டீங்களா, இப்பவே நான் போய் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு டியோக் அங்க இருந்து கிளம்புறாரு. நீங்க 3 பேரும் தான் சேர்ந்து டஞ்சன் மாஸ்டர் தோக்கடிச்சிங்களா, உண்மையிலேயே நீங்க ஒரு அருமையான டீம் தான் அப்படின்னு நெப்டியூன் ஆளுங்க வந்து சொல்றாங்க. ஆமா நாங்க ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னாலதான் அந்த ரியோட்டா கூட ஃபைட் பண்ற சான்ஸ் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, பதிலுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு நெப்டியூன் வந்து ஹார்ட்வேர்ட மிரட்டுறான். சோ ஹார்ட்வேர்ட பிரச்சனை பண்ணாம சாக்ரோக்கே இந்த லஞ்சனை விட்டு கொடுத்துருவான். செலஸ் அந்த ஹான்ஸை யூஸ் பண்ணி இப்போ லெவல் 1 ஃபயர் மேஜிக் யூஸ் பண்றா. நம்ம ஹீரோ அங்க வரப்போ, என்னால இப்போ லெவல் 1 மேஜிக் யூஸ் பண்ண முடியுது, என் வாழ்நாள்ல இதை யூஸ் பண்ண முடியும்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்ல அப்படின்னு வா சொல்றா. அப்படியா சந்தோஷம், ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ தயங்குறான். சோ நீயும் எமிலியும் இங்க இருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துடுச்சுல அப்படின்னு வா கேக்குறா. நீ எங்க கூடயே வந்துருதியா நம்ம ஹீரோ கேக்குறா. உங்க கூடயே வரட்டுமான்னு செலஸும் அதே டைமிங்ல கேக்குறா. நீ தாராளமா எங்க கூட வரலாம், நேத்து நம்மள ஒரு டீம்னு சொன்னாங்க, அது எப்பவுமே ஒரு டீமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். தாராளமா நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு செலஸ் சொல்றா. எமிலிட்ட கேப்போம் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஓகே தான் அப்படின்னு எமிலி சொல்றா. நீ எங்க டீம்ல இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்,
தேங்க்ஸ் செலஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதான் கொடுத்து வச்சிருக்கணும்னு செலஸ் சொல்றா. ஈவ் வீட்டுல தனியா உட்காந்து கேரட்டை சாப்பிட்டுட்டு இருக்கா. எனக்கு லோ லெவலோட கேரட் தான் வேணும், இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி அவ எரிச்சலோட இருக்கா. செலஸ் நம்ம ஹீரோ சக்ராவுக்கு கூட்டிட்டு வரான். எல்லாருமே யார் இந்த பொண்ணு அழகா இருக்காளேன்னு பாத்துட்டு இருக்காங்க. சக்ரா எப்பவும் போல லைவ்லியா இருக்கு. ஆமா ஈவ் என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹாய் ரியோடா அப்படின்னு எஸ்டா பார்த்து கூட ஒரு பொண்ணு இருக்கவோ ஷாக் ஆகுறா. இதுதான் செலஸ் என்னோட ரியோடா ஃபேமிலியில புதுசா ஜாயின் பண்ணிருக்கான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு அட்வென்ச்சர் பார்ட்டியில இருக்காளா அப்படின்னு எஸ்டா கேட்கும். ஏன் தப்பா நம்ம ஹீரோ கேக்குறா. அப்பெல்லாம் இல்ல, ஃபேமஸான ஆளு என்ன வேணா பண்ணல. நான் ஜஸ்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை பத்தி அவன் பேச வந்தேன் பாய் அப்படின்னு ஓடிட்டா. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நானே எம்லியா அந்த ஃபெஸ்டிவலை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆப்வியஸ்லி இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சக்ரோல நடக்கும். ஒரு காலசியம்ல ரேரான டிராப் ஐட்டம் ஸ்ட்ரேயா மாத்தி அது கூட ஃபைட் பண்ண வைப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட்டை காமிக்கிறது, அது போக மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸை காமிக்கிறது. இதுதான் அந்த ஃபெஸ்டிவலோட கோல் அப்படின்னு சொல்லி செலஸ் சொல்றா. அது என்ன பாக்ஸ் அப்படின்னு செலஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ லெவல் 3ல போய் அவனோட ஸ்பீட் இப்போ ஃபுல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ லெவல் 4க்கு போறான். அங்க கிடைக்கிற சீட் மூலமா நம்ம ஹீரோட வைட்டாலிட்டி அதிகமாகுது. அந்த பாக்ஸ்ல நிறைய சீட் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது ஸ்ட்ரேயா மாறிடுமே செலஸ் கேட்டுட்டு இருக்கும்போதே டக்குனு அதுங்கெல்லாம் ஸ்ட்ரேயா மாறபோது செலஸ் பயப்படுறா. கவலைப்படாத அப்படின்னு எம்லி சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் புல்லட்டா மாத்திரம் ரியோடா பைண்டிங் புல்லட் அப்படின்னு வருது. நீ இப்படி பண்றது உன்னோட சீக்ரெட், இதை எனக்கு சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையான்னு செலஸ் கேட்கவும், நீ இப்ப என் ஃபேமிலியில ஒரு தீசோ, நீ தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்ல, பட் வெளியால யாருக்கும் தெரியாத, யாருக்கிட்டயே சொல்லிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது இவங்க பாக்குறாங்க. இது ஒரு ரேர் மான்ஸ்டர், ஓடிடுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. வாங்க गाइस நம்ம இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட டீம் அதை அட்டாக் பண்ண போறாங்க. 3 பேர் சேர்ந்து அவங்களோட எல்லா அட்டாக்கையும் யூஸ் பண்ணாலுமே கூட அதுக்கு எதுவுமே ஆகல. எம்லி அதை அட்டாக் பண்ணுது. எட்டாவது எம்லி என்ன டக்கு நம்ம ஹீரோ போய் அதை தள்ளி விடுறான். இந்த பைண்டிங் புல்லட் என்ன பண்ணுது பாப்போம் அப்படின்னு அதை வச்சு நம்ம ஹீரோ ஷூட் பண்றான். இப்போ அந்த மான்ஸ்டரால அசைய முடியல, ஒரே இடத்துல விழுந்துருது. எரேசிங் புல்லட் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி ஈஸியா அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். அதுக்கிட்ட இருந்து ஒரு மேஜிக் பவுச்சும் நம்ம ஹீரோ கிடைக்குது. எம்லி உனக்கு எதுவும் ஆகலையே நம்ம ஹீரோ கேட்குவோம். எனக்கு எதுவும் இல்ல, ஆனா என் ஹேமர் தான் அப்படின்னு காமிக்கிறா. வேணா புதுசு வாங்கிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஐயோ வேணா, கொஞ்சம் தானே வளர்ந்துருக்குன்னா அதை ஸ்ட்ரைட் ஆக்குறேன்னு எம்லி அதை ஃபுல்லா உடச்சிருதா. நம்ம புதுசே வாங்கிடலாம்னு சொல்லுவோம். எம்லியோ சரின்னு சொல்றேன். இது நீ ரியோட பாத்தியா நீவ் கேட்கவும், ஒரு ஸ்ட்ரேவா அவர் தான் டெஸ்ட்ராய் பண்ணாருன்னு ஒருத்தர் சொல்றான். ஹாய் என்னோட பேரு ஸ்மித், நான் ஒரு வெப்பன்ஸ் டீலர். பார்ட்டி மெம்பரோட ஹேமர் உடஞ்சிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், நான் வேணா அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவோம். நீங்களே புது ஹேமர் செஞ்சு கொடுக்குறீங்களா நம்ம ஹீரோ மத்தவங்களும் கேட்கறாங்க. ரியோட ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தங்களுக்கு நான் வெப்பன் செஞ்சு கொடுக்குறது எனக்கு தான் பெரிய மரியாதை, அதுவும் நான் ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவோம். எனக்கு ஃப்ரீயா நீ எம்லி ஷாக் ஆகுறா. நான் செய்யற வெப்பனை நீங்க யூஸ் பண்றதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா உங்க ஹெல்ப்க்கு தேங்க்ஸ், நான் உங்க ஆஃபரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்லி சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ நிஹோனியம்க்கு போறான். பிரின்சஸ் கூட இருக்கிற வழக்கமான அந்த ஆளை பாக்குறான். இப்பெல்லாம் பிசினஸ் ரொம்ப போரிங் ஆயிடுச்சுப்பா. ஈவன் பிரின்சஸோட யாருன்னு சொன்னாலும் யாரும் வாங்குறது இல்லைன்னு சொல்லுவோம். வெறும் யாரை வாங்கி அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சா நம்ம அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி அப்ப என்ன வைக்கலாம், ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கவும், பிரின்சஸ் அண்டர் வேற வைக்கிறீங்க, நிறைய காசுக்கு போகும்னு சொல்லுவோம். நல்ல ஐடியான்னு அவர் சொல்றாரு. அதை நான் காமெடிக்கு சொல்றையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எம்லிக்கு அந்த ரிங் ரொம்பவே பிடிச்சிருக்கும். பேசாம பிரின்சஸா ஒரு யூனிக் ரிங்க சேல் பண்ண சொல்லுங்களேன், ராயல்ட்டியாவோ இருக்க மத்தவங்களுக்கு பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். இது கூட நல்ல ஐடியா தான், ரொம்ப தேங்க்ஸ்னு அவர் சொல்றாரு. பிரின்சஸை நிறைய மான்ஸ்டர் சுத்தி வலிக்குவோம். டக்கு நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி அவளை காப்பாத்துறான். ஐட்டம் டிராப் ஆன சவுண்ட் வருது, பட் சீட் எதுவுமே வெளியே இல்ல. ஹெல்ப் ரொம்ப தேங்க்ஸ் பிரின்சஸ் சொல்லுவோம். நான் என் கடமையை தான் செஞ்சேன் நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு கைமாறா நாங்க ஏதாச்சும் பண்ணணும். பிரின்சஸோட ரிங்கோட ஃபர்ஸ்ட் சேல் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், ரியோடா நீ தான் என்னோட ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றாங்க. எம்லியோட ஹேமர் செய்யறதுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லோ லெவலங்க அப்படின்னு ஈவ் கேக்குறா. ரியோடா ஃபர்ஸ்ட் நிஹோனியம் போயிட்டு லோல போயிட்டு அப்புறமா கெல்டுக்கு போவான் அப்படின்னு எம்லி சொல்றா. ஓகே நான் நிஹோனியம் போறேன் அப்படின்னு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ அதுக்குள்ள லோலுக்கு வந்துருதான். நல்ல வேலை அந்த மேஜிக் பவுச் இருந்தது, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஸ்டே கிட்ட இருந்து கிடைச்ச அந்த மேஜிக் பவுச் ஐட்டம் டிராப்ப டைரக்டா பேக்குள்ள கலெக்ட் பண்ணிரும். நல்ல வேலை அவங்க யாரும் இந்த சீட்ஸை பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். லோ லெவல் எங்க இருக்க நிஹோனியம்ல போய் நம்ம ஹீரோவை ஈவ் தேடுறா. கெல்டுக்கும் வரல அப்படின்னு எர்சா சொல்றா. லோ லெவல்ல மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஈவ் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ பேம்பு ஷூட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். எர்சா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை பத்தி ஏதோ கேட்டே நம்ம ஹீரோ கேட்கலாம். ஃபெஸ்டிவல்னா என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கவும், காலசியம்ல ரேரான ஸ்ட்ரே கூட ஃபைட் பண்றது தானே நம்ம ஹீரோ கேட்கவும், அவ்வளோ டீடைல் உனக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே தான். அதுல ஃபைட் பண்ண ரொம்பவே ரேரான மான்ஸ்டர் கலெக்ட் பண்ணி உன்னால தர முடியுமா அப்படின்னு நெர்சா கேட்கறான். நானும் ட்ரை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற ரேரான ஐட்டம் டிராப்ப கலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கொடுக்குறா. லவ்வர்ஸ்குள்ள நடுவில் வரேன்னு தப்பா நினைக்காத, ரியோட இந்த பாபு ஷூட்கான காசுன்னு கொடுக்கவும், இன்னும் நிறைய சில்லற இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மணி கொடுக்குற ஐட்டம் டிராப் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஈவன் மணி கூட அந்த வேர்ல்டுல டிராப் ஐட்டம்ல இருந்தா வருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பின்ன வேற எங்க இருந்து வரும்னு அவங்க கேட்கறாங்க. அப்படின்னா ஒரு மணியவும் வச்சா ஸ்ட்ரையா மாறல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பறமே கொஞ்ச நேரத்துல ஸ்ட்ரையா மாறுது. ஒரு பறவையா மாதிரி பறந்து போகவும் நம்ம ஹீரோ டக்குன்னு ஷூட் பண்றான். மிஸ் ஆகும். ஏனிங் புல்லட் வச்சு நம்ம ஹீரோ ஷூட் பண்றான். ஐட்டம் டிராப் டைரக்டா பேக்குள்ள வந்துருது. 10 நிமிஷத்துக்கு ஒரு பர்சனோட ஐட்டம் டிராப் ரேங்க 3 ரேங்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கான போர்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ பாத்துட்டு இருந்தா ஈவங்க வந்துருதா. லோ லெவல் எனக்கு கேரட் வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றா. உனக்கு தான் நிறைய பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு கேரட்டை எடுக்க வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும், லோ லெவல் கேரட் தான் பெஸ்ட், அவங்களோட கேரட்லாம் நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி ஈவ் சொல்றா.
நீ மத்த பார்ட்டில இல்லாததுக்கு நீதான் காரணமா நம்ம ஹீரோ கேட்கும். ராபிட்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங், பார்ட்டி தேவையில்லைன்னு ராபிட்ஸ்க்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. ஈவ் சின்ன பொண்ணா இருக்கும் போது அவ கறியே தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ கொஞ்சம் காய்கறியும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவ பார்ட்டில இருக்கிற மத்தவங்க எல்லாம் கம்பல் பண்றாங்க. எனக்கு மீட் மட்டும் தான் பிடிக்கும், அது மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அங்க இருந்து போயிருக்கா. பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் மோசம் கம்பல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவ தனியாவே போய் ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுவோம். ஐட்டம் டிராப்பா ஒரு பையன் வரான். இது என்ன ஹாண்டட் ஹவுஸான அந்த பையன் கேட்கவும், நீ ஹியூமனானவா கேட்கறா, நீ கோஸ்டான அந்த பையன் கேட்கறான். அச்சோ மான்ஸ்டர்னு சொல்லுவோம். நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈவ் வந்துட்டு அசால்ட்டா போய் அது மண்டையில ஒரு போடு போடுறா. அந்த மான்ஸ்டர் கோட்டோ ஈஸியா டெஸ்ட்ராய் ஆயிருது. பாவ் நீ அதை எப்படி பண்ண, எனக்கும் அதை கத்துக்கூட அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கறான். ப்ளீஸ் எனக்கு கத்துக்கூட, நானும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். சரி நான் சொல்ற மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதோட தலையிலேயே போயிட்டு அட்டாக் பண்றா. அது வழியில துடிச்சிட்டு இருக்குவோம். அந்த சின்ன பையனை இப்ப தூக்கி போடுன்னு சொல்லுவான். அவனும் தூக்கி போடுறான். அது வடிக்குது. அந்த சின்ன பையன் இதை கொண்டது வழியா ஒரு கேரட் கிடைக்கும். எனக்கு கேரட் பிடிக்காதுன்னு வா சொல்றா. நல்லா இருக்குப்பா சாப்பிட்டு பாரு அப்படின்னு ரெண்டா பாதியா பிச்சு ஈவோட வாயில அவன் வைக்கவும், இது ரொம்ப டேஸ்டா இருக்கேன்னு வா சாப்பிடுறா. இந்த என்னோட பங்கு வேணா நீயே சாப்பிடுன்னு அந்த பையன் கொடுக்குறான். இனிமே நம்ம ஒரு பார்ட்டி அப்படின்னு ஈவ் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த பையன் மறைஞ்சு போயிருந்தான். பார்ட்டி மெம்பர்ஸ் விட்டுட்டு போயிருவாங்க, அதனாலதான் நான் அவங்க கூட சேர மாட்டேன். பட் அன்னையில இருந்தா எனக்கு கேரட்ஸ்னா ரொம்பவோ பிடிக்க ஆரம்பிச்சது. கேரட்ஸ் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எல்லா பார்ட்டிஸும் ஒன்னும் மோசம் கிடையாது. சரி நீயே உன் கேரட்டை எடுக்க வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கும். என்னோட ஐட்டம் ட்ராம் பிராங்க் ரொம்பவே கம்மி, சோ கேவலமா தான் கேரட் வரும்னு பா சொல்லுவோம். இந்த போர்ஷனை கூட நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரின்னு குடிக்கிற, இது உண்மையா அப்படின்னு பா கேட்கவோ, ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க இருக்கிற ஒரு ஸ்லைமை வந்துட்டு இப்ப அவ போய் அட்டாக் பண்றா. அது அவளோட ரேங்க 3 லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுனால ஏறான் கேரட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நானே என் கேரட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. சொல்லு அந்த போர்ஷன் எங்க கிடைக்கும் அப்படின்னு பா கேட்கவும், ஆக்சுவலி அது கடையில எல்லாம் கிடைக்காது, என் ஒருத்தனால மட்டும் தான் அதை உருவாக்க முடியும் நம்ம ஹீரோ சொல்லவும். அப்படின்னா நான் முடிவு பண்ணிட்டேன், என்னையோ பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோ கேட்கும், பார்ட்டி மெம்பர்ஸ் இருந்தா தான் டேஸ்டான கேரட் கிடைக்கும் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை விட மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். யோடா என்னோட புது ஹேமர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எமிலி காமிக்கிறா. கூடயே ஓட்டிட்டு இருக்கவும் என்ன நடக்குதுன்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. எவ்வளவு ரியோட ஃபேமிலியில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொல்லுவோம். ஓகே எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல அப்படின்னு எமிலி சொல்றா. லோ லெவல் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஈவ் சொல்றா. ஹீரோ தூங்கி எழுந்து வாரான். எமிலி வழக்கம் போல சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கா. செலஸ் வந்து டயர்டா மயங்கி விழுந்த மாதிரி கிடக்குவோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். மேஜிக் ஸ்டோம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம். மேஜிக் யூசர்ஸ்க்கு இதெல்லாம் நடக்குமா நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லா மேஜிக் யூசர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி சிம்டம் இருக்காது, பட் எனக்கு இப்படி இருக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி செலஸ் சொல்றா. ஸ்டாம்க்கு இந்த மாதிரிலாம் சைடு எஃபெக்ட் இருக்கா நம்ம ஹீரோ கேட்குவோம். இப்போ எனக்கு இப்படிதான் ஆகும், கொஞ்ச நேரத்துல சரியாயிருவேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவோம். ஹீரோ இப்போ ஒரு புது வீடு பாக்குறான். கேட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த வீட்ல இருக்குன்னு புரோக்கர் காமிக்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள வரவுமே செலஸ்க்கு தலைவலி சரியா போகுது. மேஜிக் ஸ்டாம ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி மெட்டீரியல் வச்சுதான் இந்த வீடியோ உருவாக்கி இருக்காங்கன்னு புரோக்கர் சொல்றாரு. கிச்சன் இவ்வளவு பெருசா எமிலி ஹாப்பி ஆகுறா. மாடர்ன் டெக்னாலஜி இருக்கிறதுனால ரேட் ரொம்பவே அதிகம். 400,000 பீலோன்னு சொல்லுவோம். அவ்வளவான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ உடனே ஓகே சொல்றான். காசு கொடுத்து வாங்கணுமான்னு மத்தவங்க கேட்கவும், இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே உன் தலைவலி சரியாயிடுச்சு, காசு நம்ம ஈஸியா சம்பாதிச்சுக்கலாம், உங்க ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே இந்த வீட்டுக்கே நம்ம கூடி வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் மூவ் பண்றாங்க. மேஜிக் ஸ்டாம் ஒரு வழியா முடிஞ்சது போல நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம வீடுமே இப்ப பல பழக்குது. எமிலி ஒரே நாள்ல எப்படி மாத்திட்டாலும் நம்ம ஹீரோ கேட்கறான். லோ லெவல் கேரட் அப்படின்னு ஈவ் கேட்கறா. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வருது, சோ நான் ரேரான டிராப் ஐட்டம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்போ கேரட் அப்படின்னு சொல்லி ஈவ் சோகமாக்குவோம். கேரட்டையும் சேர்த்து கலெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பாடு ரெடின்னு எமிலி சொல்லுவோம். கிளம்புறதுக்கு முன்னாடி இதான் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ மத்தவங்களும் போய் சாப்பிடுறாங்க. லோ லெவல் 7ல இருக்காங்க. டஞ்சனுக்குள்ள எப்படி பனி பொழிதான் நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த இடத்துல எப்பவும் இப்படிதான் அப்படின்னு செலஸ் சொல்றா. நீ நிறைய இன்ஃபோ தெரிஞ்சு வச்சிருக்க, நீ உண்மையிலேயே அமேசிங் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரியோடா என்ன பாராட்டிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க 2 பேரும் இப்படியே நிறைய சாதிக்கணும். நீங்க இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, பட் நீங்க கஷ்டப்படுறது பார்க்கும்போது எனக்கு தான் அதிக கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அந்த கேப்டன் சீன் போட்டுட்டு இருக்கவும், கேப்டன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற 2 பேரும் சொல்றாங்க. இவன் எந்த கஷ்டமும் படாம அவங்கள நல்லா வேலை வாங்குறதுக்கு சேர்த்து பிரெயின் வாஷும் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இதோட என்னாச்சுன்னு எமிலி கேட்கும். ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஸ்லைம் இருக்கு, அதை நம்ம ஹீரோ ஷூட் பண்ணாலும் அதுக்கு எதுவும் ஆகல. ஹீரோ என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஹீரோட அதை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ற பர்சனால கொல்ல முடியாது, செகண்ட் யார் அட்டாக் பண்ணாலும் ஈஸியா கொன்றலாம் அப்படின்னு செலஸ் சொல்றா. செலஸ் இப்போ சிம்பிள் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி ஈஸியா அதை கொன்றுதா. பட் மத்தவங்களுக்கு எந்த டிராப் ஐட்டமும் கிடைக்காதுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நாங்க அதை அட்டாக் பண்றோம், அதுக்கப்புறம் நீ அதை கொன்றேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி பண்றான். நிறைய ஆனியன்ஸ் கிடைக்கி எனக்கு கேரட்ஸ் தான் வேணும்னு ஈவ் சொல்லவும், ஆனியன்ஸ் அண்ட் கேரட் போட்டு நான் கறி மேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. திடீர்னு ஒரு ஸ்லைம் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அண்ட் அது ரேரான மான்ஸ்டர் கூட. இது எப்படி தோக்கடிதுன்னு கேட்கவும், இது ஹை கார்ட் ஸ்லைம், பட் இதுவும் அதே மாதிரி தான் செகண்ட் அட்டாக் பண்ற பர்சனால தான் இதை சாகடிக்க முடியும்னு சொல்லுவோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஈவ் போயிட்டு அதை அட்டாக் பண்றா. இப்போ நம்ம ஹீரோ ஷூட் பண்ணுவோம். அசால்ட்டா அது செத்துருது. அந்த ஸ்லைமோட டியர் மாதிரி ஒரு ஜுவல் கீழே விழுது. இந்த ஜுவல் இருக்கிறவங்கள யார் அட்டாக் பண்ணாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும் அப்படின்னு செலஸ் சொல்றா. ஆனா அந்த ஸ்லைம் என்னதான் அட்டாக் பண்ணாலும் எனக்கு எதுவுமே ஆகல நம்ம ஹீரோ பாக்குறான். ஜஸ்ட் அந்த ஜுவல்ல கையில வச்சுட்டு நிக்கிறதுனாலயே ஸ்லைமோட அட்டாக்லாம் அதுக்கே போய் அதுவே ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆகுது. இதுல அந்த லெவலுக்கு ஃபன்னே இல்ல, பட் ரொம்ப டைம் வேற எடுக்கு. இப்ப சமயத்தை நான் வித்துற வேண்டியதான் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இது லூலுவோட லெவல் 7ல இருக்கிற ரேரான ஐட்டம் ஸ்லைம் டியர்னு பார்க்கவும், என்னது லெவல் 7 அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க. நீ சொன்ன மாதிரியே ரொம்பவே ரேரான டிராப் ஐட்டம் கொண்டு வந்திருக்கான அமௌண்ட் இந்த 3 மில்லியன் அப்படின்னு கொடுக்கவும் இவ்வளவான அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் டைம்ல அதான் ரேட் அதிகம்னு பா சொல்றா. நம்ம ஹீரோ டீம் வெளியே வர டயத்துல ஒரு பொண்ணு கில்டுக்குள்ள போய் யாராச்சும் உங்களை என் பார்ட்டியில சேர்த்துக்கிடுறீங்களா அப்படின்னு கேட்கறா. யாரும் அவளை சேர்த்துக்கிடல. நிஹோனியம் லெவல் 5ல நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்கெலிட்டன் 3 மடங்கு ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, பட் நான் இதை விட ஃபாஸ்டா நம்ம ஹீரோ போயிட்டு ஃபாஸ்டா அதை அட்டாக் பண்றான். ரியோட்டாஸ் மேக்ஸ்
மேக்ஸிமம் எம்பி இன்க்ரீஸ் பை 1 வருது. ஏன்னா மேஜிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 3 மில்லியன் பீலாவா நம்ம ஹீரோ பார்க்கவும் மேஜிக் ஸ்பெல்லுக்குன்னு புக் எல்லாம் கிடையாது. இந்த பழத்தை சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஒரு மேஜிக் கிடைக்கும். இதுதான் வரை வழின்னு செலக்ட் சொல்லவும் இதை நான் சாப்பிடுவேன். பட் அதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதை ஸ்ட்ரையா மாத்தி அதை ஷூட் பண்ணான்னு வெயிட் பண்றான். ஏன்னா நம்ம ஹீரோ அதை ஷூட் பண்ணி பிடிச்சா அதோட பவர் இன்னுமே அதிகமாகும். அது நம்ம ஹீரோட உருவத்துக்கே மாறுது. நம்ம ஹீரோட 80% ஸ்ட்ரென்த் அதுக்கிட்டே இருக்கு. புல்லட் இது மேல ஒர்க் ஆகல, என்னோட 80% ஸ்ட்ரென்த் இதுகிட்ட இருக்குன்னா அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அதை தூக்கி போட்டு ஏர்ல இருக்கும் போதே டக்குன்னு அதை ஷூட் பண்ணிருந்தான். அது திரும்பவுமே ஒரு ஃப்ரூட்டாவே மாறிடுது. ஃப்ரூட்டா தான் மாறி இருக்குன்னு செலக்ட் பார்க்கவும் நல்லா பாரு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அதுல 2 ஸ்பெல் இருக்கு. என்ன உங்ககிட்ட 2 மேஜிக் ஸ்பெல் இருக்கான்னு எம்லி கேட்கவும் ஃபர்ஸ்ட் வின் ஸ்லாஷ் தூரத்துல இருக்கிற எதிரி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லுவான். அப்ப ரெண்டாவதுன்னு கேட்கறா. அதை நான் உங்களுக்கு டைரக்டாவே காமிக்கிறேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்லைமை வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோ அதை பைண்ட் பண்ணுவோம் எமிலி அட்டாக் பண்றான். ஈவன் எமிலி அட்டாக் பண்ணாலுமே நிறைய ஐட்டம் டிராப் கிடைக்குது. இதுதான் என்னோட செகண்ட் மேஜிக் ஸ்பெல்ல போட்டா போதும் யாருனாலும் யார் ரேங்க்கு ஈக்குவலா ஐட்டம் டிராப் கலெக்ட் பண்ண முடியும். சோ இது உங்களோட ரேங்கையும் இன்க்ரீஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நம்ம பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ரேங்க் இன்க்ரீஸ் ஆகலாம். ரியோடா நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு எமிலி சொல்றா. பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது எஸ்ஸாவை மீட் பண்றான். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வெயிட்டா இருக்கிற பாக்ஸை வாங்கி கில்டல கொடுத்துட்டு போறான். ஹெல்ப்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது அந்த புதுசா வந்த பொண்ணை நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த மோசமான கிழவனோட பார்ட்டியில ஜாயின் பண்ணலாமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஓ தாராளமா என் டீம்ல வந்து ஜாயின் பண்ணு நம்ம சொல்றான். போய் அந்த ஆள்காவை போய் மாட்டிக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவ ஐயோ பாவம் அப்படின்னு நர்ஸா சொல்றா. அவ புதுசா ஏதாச்சும் பார்ட்டியில ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறா. பட் அவ லெவல் 2ன்னு சொல்லுவான். அவளை நான் ரியோடா ஃபேமிலியில ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப கொடுத்து வச்சவா பொண்ணு ரியோடா ஃபேமிலியில ஜாயின் பண்றது பெரிய விஷயம் அப்படின்னு நர்ஸா சொல்லுவோம். ரியோடா பார்ட்டி இங்க ஃபேமஸான்னு கேட்குவோம். ஆமா அப்படின்னு நர்ஸா சொல்றா. அவங்க தான் ஊருக்குள்ள இப்ப ரொம்பவே ஃபேமஸ். அவங்க டீம்ல ஜாயின் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மத்த அட்வென்ச்சர்ஸ் சொல்லுவோம். அந்த பொண்ணு ஓகே சொல்லிருந்தா. அந்த வயசான ஆளா அங்க இருந்து அமைதியா கிளம்பிட்டாரு. பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆலிஸ்னவா சொல்றா. ஓகே ஆலிஸ் என்னோட டீம்ல நீ ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளோட ஸ்டேட்டஸை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போர்ட்ல கை வைக்க சொல்றான். இவளோட மேக்ஸிமம் லெவலே லெவல் 2 தான். இப்போ இவ லெவல் 1ல இருக்கா. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவள நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு நிகோனியம்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி இவள லெவலை இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம் ட்ரை பண்றான். டஞ்சனுக்கு திரும்ப வந்தது ஏதோ வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா எங்க அம்மா என்ன ஒரு டஞ்சன்ல தான் பெத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். நீ டஞ்சன்ல பிறந்தியா நம்ம ஹீரோ கேட்க எப்படியா நம்ம உன்னோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். அந்த பக்கமா நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்றா. பார்த்தா ஒரு பெரிய ஆர்மியே இருக்கு. ஹீரோ அது எல்லாத்தையும் பைண்ட் பண்றான். இதை கல்லாலேயே அடிச்சு கொள்ள நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவளும் ஒவ்வொரு நித்தியா போய் கொண்டுட்டு இருக்கா. ஆலிஸ் தான் எல்லாத்தையும் கொண்டிருக்காங்கிறதுனால அவ இப்ப லெவல் 2 ரீச் பண்றா. இவளோட ரேங்க் இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாத நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம திரும்ப உள்ள போமா. பவுன்சி எனக்காக வெயிட் பண்றான். நான் அவனை டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுதான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ பைண்ட் பண்றான். இப்ப என்ன பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்குவோம். அதை என்ன டிஃபீட் பண்ண சொல்லி சொல்லுதுன்னு சொல்றா. அந்த பொண்ணுமே போயிட்டு அந்த ஸ்கெலிட்டனை சாகடிக்கிறா. அது இப்போ ஒரு மினி ஸ்கெலிட்டனா மாறுது. பவுன்சி நீ என் கூட இருக்கிறதுல சந்தோஷம்னு சொல்றா. இதுதான் நீ சொன்ன பவுன்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம பார்ட்டியோட புது ஃபைட்டிங் மெம்பர் இது அப்படின்னு சொல்லி ஆலிஸ் சொல்றா. லோலோ லெவல் 1ல போயிட்டு அந்த பவுன்சி ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. தலையில கிராக் ஏற்பட்டாலுமே மினி சைஸ்க்கு மாறினோடனே ஆட்டோமேட்டிக்கா அது ஹீலிங் ஆயிருது. பவுன்சி டேமேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ஆயிரும். கவலை இல்ல அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. ஜிகிலி என்ன கூப்பிடுதுன்னு ஆலிஸ் சொல்லுவோம். இந்த ஸ்லைம் தான் ஜிகிலியா நம்ம ஹீரோ பாக்குறா. என்ன டிஃபீட் பண்ண சொல்லுது நம்ம பவுன்சி அனுப்பி வைக்கிறா. அந்த ஸ்கெலிட்டன் தலை தனியா கலருது. அதுவே அசால்ட்டா புடிச்சதை அடிச்சு கொண்டுருது. உனக்கு இன்னொரு லிட்டில் பிரதர் கிடைச்சிட்டா நம்ம ஹீரோ கேட்கவும். இல்ல இது ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் எனக்கு சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால அதை பண்ணிருக்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவங்க 2 பேரும் தேங்க்ஸ் சொல்றாங்க அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. இதுதான் ஆலிஸ் புது மெம்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். எமிலி நீ அதை மேக் பண்ண ஸ்மெல் சூப்பரா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீரோட இனி என் லைஃப்ல நான் உன் கேரக்டர் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவோம். அது ப்ரப்போசலா நம்ம ஹீரோ கேட்கறான். அதுங்க ரொம்ப கியூட்டா இருக்கு. குண்டா நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு செலஸ் கேட்கறேன். பவுன்சியோ கிகிலியோ பயந்து போய் ஒளிஞ்சுக்கிடுதுங்க. உங்களுக்கு கியூட்னஸ் அக்ரஷன் இருக்கா அப்படின்னு ஆலிஸ் கேட்கறேன். ஆலிஸ் நம்ம டீம்ல ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு கேரட்ஸ் பிடிக்குமா அப்படின்னு ஈவ் கேட்கவும். அந்த லெவலுக்கு பிடிக்காதுன்னு சொல்றா. அப்போ ஓகே கேரட்ஸ்னால உனக்கு எனக்கு சண்டை வராத உன்னை ஏத்துக்கிடுதுன்னு சொல்றா. மத்த எல்லாரும் ஓகே சொல்றாங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. நம்ம ஹீரோ டீம்ல ஒரு புது மெம்பர் ஜாயின் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோவோட புது வீட்ல தான் எல்லாரும் இருக்காங்க. எமிலி வந்து கிளீனிங் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எஞ்சி வரான். மத்த எல்லாரும் எங்கன்னு கேட்கவும் செலசான் ஈவ் டஞ்சனுக்கு போயிருக்காங்க. ரோலோல திடீர்னு நிறைய கேரட் வந்திருக்கான். அதான் ஈவ் போயிருக்கான்னு சொல்லுவோம். ஆலிஸ் பழைய வீட்லயே தானே தங்கி இருக்கா. ஹோம்சியோ ஜிகிலி அவ கூட இருக்காங்களே நம்ம ஹீரோ கேட்கவும். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல நம்ம மீட் பண்ணலாம் ஆலிஸ் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. நம்ம ஹீரோவும் எமிலியும் சேர்ந்து இப்போ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்புறாங்க. பவுரியோட இங்க பாரு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு எமிலி சொல்றா. ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி எமிலி டஞ்சன்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அதை பாக்குறதுனால ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிறா. அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஃபுல் டே இங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். பாவு இந்த பெல் பார்க்க அழகா இருக்குல்லன்னு கேட்கவும் உனக்கு இதுல எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு நம்ம ஹீரோ வாங்கி கொடுக்குறான். ஐயோ ரியோடா எதுக்கு தேவையில்லாம காசு செலவு பண்ணிக்கிட்டு எமிலி சொல்லுவோம். உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்ப வாங்கிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். அவளோட ஹேமர்ல அதை கட்டி விடுறா. எங்க போனாலும் இப்ப இது என் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றா. கரெக்டா சொன்ன லொகேஷன்ல டயத்துக்கு ஆலிஸ் இவங்களை வந்து மீட் பண்றா. அந்த பக்கம் நான் ஒரு வித்தியாசமான ஷாப்பை பார்த்தேன் அப்படின்னு ஆலிஸ் கூட்டிட்டு போறா. அது எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வைக்கிறாங்களா நம்ம ஹீரோ பாக்குறான். ஹல்கங்கிற டஞ்சனுக்கு போயிருக்கீங்க.
பாக்குறீங்களா? அங்க இருக்கிற மான்ஸ்டர் கொண்டா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். So, அந்த மான்ஸ்டர் தான் இதுக்குள்ள இருக்கு. இதை நீங்க ஸ்ட்ரையா மாத்தி ஈஸியா கொண்டுலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. ட்ரை பண்ணி பாப்போம் ரியாடான்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸை வாங்கிட்டு போறான். அது ஸ்ட்ரையா மாறட்டும் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அது ஒரு எலி மாதிரி மாறுது. நம்ம ஹீரோ டக்குனு அதை பைண்ட் பண்றான். எம்லி அதை அட்டாக் பண்ண போறதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஸ்பெல்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். எம்லி போய் அதை அட்டாக் பண்றதுனால அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். நம்ம ஹீரோவோட ரிசர்வேஷன் ஸ்பெல் யூஸ் ஆனதுனால அதுல இருந்து ஒரு புல்லட்டும் வருது. ஸ்ட்ரே கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காதுன்னு ஆலிஸ் கேட்கவும் என்னோட டிராப் ஐட்டம் எஸ் ரேங்க் நான் ரிசர்வேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணா யார் அதை அட்டாக் பண்ணாலும் டிராப் ஐட்டம் எஸ் ரேங்க்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அந்த புல்லட் எடுக்குவோம். ரியாட்டா அக்வர்ட் ஸ்ட்ரென்த்னிங் புல்லட் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா இது ஸ்ட்ரென்த்னிங் புல்லட்டா செக் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ஷூட் பண்ணா புல்லட் அந்த துப்பாக்கியை விட்டு வெளியவே போகல. ஒருவேளை துப்பாக்கி எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து வேற சாதாரண புல்லட்டை போட்டு ஷூட் பண்ணா அது ஒரு பாறையவே உடச்சிட்டு போகுது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இந்த ஸ்ட்ரென்த்னிங் புல்லட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் எந்த புல்லட்டை யூஸ் பண்ணாலும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்னிங் புல்லட் இன்னும் நிறைய வேணும் வாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாக்ஸை போய் வாங்கலாம் அப்படின்னு இவங்க நிறைய புல்லட்டை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஃபெஸ்டிவல்குள்ள ஒரு ஸ்ட்ரே மான்ஸ்டர் வந்துருது. ஒரு சின்ன பொண்ணு அதை அட்டாக் பண்ண போகும். டக்கு நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறான். உனக்கு எதுவும் ஆகல நம்ம ஹீரோ கேட்கறான். ரியோடவன் பின்னாடி பாருன்னு சாகலன்னு அவங்க சொல்றாங்க. சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு நம்ம ஹீரோ ஓடுறான். எமிலி போய் அதை அட்டாக் பண்ணா அது இன்னும் பெருசா மாறுது. இவங்களோட அட்டாக் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அது பெருசா மாறிக்கிட்டே இருக்கு. இதை எப்படி டெஸ்ட்ராய் பண்றதுன்னு தெரியல. என்ன ரியோட எதுவும் ஹெல்த் தேவையா அப்படின்னு நெப்டியூன் வந்து கேட்கறான். இதுவன் ஸ்ட்ரென்த் அப்சர்வ் பண்ணி பெருசா மாறிக்கிட்டே போகும். ஆல்ரெடி இது ரொம்ப பெருசாயிருச்சு. இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி நெப்டியூன் கேட்கும். இதை எப்படியே விட்டா நம்ம டவுன் அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். நீயும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெல் ரன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நெப்டியூன் சொல்லுவான். அவங்க ரெண்டு பேரோட பவரையும் நெப்டியூன் மேல யூஸ் பண்றாங்க. பாதி டபுள் பாதி ஏஞ்சல் மாதிரி அவனுக்கு விங்ஸ் வருது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இப்போ அதை பைண்ட் பண்றான். எவளி போய் அட்டாக் பண்றா பர்கட்டோரிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி நெப்டியூன் ஒரு அட்டாக் பண்றான். ஒரு வழியா அந்த மான்ஸ்டரை அவங்க டெஸ்ட்ராய் பண்றாங்க. என் பொண்ணு உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஏன் தேங்க்ஸ் சொல்லுமான்னு சொல்லுவான். அந்த பொண்ணு வந்து தேங்க்ஸ் சொல்றா. வளர்ந்தப்பறம் அவங்கள மாரி ஒரு பெரிய அட்வென்ச்சரா ஆவேன்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். அப்படின்னா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணு. ஹார்ட் ஒர்க்கான ரிவார்ட் கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் கிடைக்கும். இது என் ஃப்ரெண்டு சொன்னது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஈவன் செலஸ் இப்போ இந்த இடத்துக்கு வராங்க. நீங்க ஏதோ ஸ்ட்ரே கூட ஃபைட் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டு இங்க வந்த உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு அவங்க கேக்குறாங்க. இந்த கார்ட் ஃபுல்லா நான் கேரட் நிரப்பி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஈவ் சொல்றேன். கேப்டன் கரெக்டான டயத்துல எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா அதனாலதான் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏடா உனக்குன்னு புதுசா ஃபேமிலி வந்துச்சு போல அவங்கள விட்டுட்டு நீ ஏன் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிடுறேன்னு அவன் கேட்கவும் ஏன் சரி எப்பவும் நோ தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபியூச்சர்ல முடிஞ்சா நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெப்டியூன் கிளம்புறான். சரிப்பா எல்லாரும் நம்ம ஒரே இடத்துல இருக்கோம். நம்ம ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க. மதிய லஞ்சுக்கே நம்ம ஃபுட் ஸ்டால்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ எல்லாருமே ஃபெஸ்டிவல்ல இருக்கிற ஃபுட் ஸ்டால்ல சாப்பிடறதுக்காக போறாங்க. போற வழியிலே நிறைய விஷயத்த ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு போறாங்க. என்ன ஈவ் கேரட்டை விட்டுட்டு கறியை சாப்பிடுறாளா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. என் கறி சாப்பிடுறதுல என்ன தப்புனவா கேட்கவும் ஈவ் சின்ன பொண்ணா இருக்கும்போது சொன்ன அந்த கதையிலேயே ஈவுக்கு மீட்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செலஸ் சொல்றா. நீ வேற டிஷ்ஷஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வலிக்கிட்டே இருந்த அட்வைஸ் எடுத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவாவை அடிக்கிற. அவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு ஆலிஸ் சொல்றான். அந்த பக்கமா அங்கதான் காலசியம் இருக்கு. ஐட்டமை ஸ்ட்ரையா மாத்தி அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு செலஸ் சொல்லுவோம். நம்மளும் அங்க போய் பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அதுல வின் பண்றவங்களுக்கு ஒரு ரேர் ஐட்டம் டிராப்பையே கொடுப்பாங்கன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம கண்டிப்பா போகணும் நம்ம ஹீரோ சொல்றான். பட் நீ அதுல ஃபைட் பண்ண போறேன்னா தனியா ஃபைட் பண்ண முடியாது. கூட அட்லீஸ்ட் ஒரு டீம் மெம்பராச்சும் இருக்கணும். நீ யாரை செலக்ட் பண்ண போற ரியோடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செலஸ் நீ என்னோட பார்ட்னரா இருக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கவோ இது ப்ரப்போசலா அப்படின்னு சொல்லி வைக்கப்படுறா. உனக்கு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே செலஸ் வந்து டென்ஷன் ஆகுறா. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இப்போ அந்த காலசியம்ல இவங்க போய் ஃபைட் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஃபைட் பண்ண அதே ஸ்லைம் கூட தான் ஃபைட் பண்றான். செலஸ் அவளோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை அட்டாக் பண்றா. செலஸ் உன பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ கேட்போம். ஒன்னும் இல்லன்னு சொல்றா. நம்ம ஹீரோவா அதை அசால்ட்டா தோக்கடிக்கிறேன். ஹேக்கர் ஸ்லைமை தோக்கடிக்க நீ தான் சொல்லி கொடுத்த. இன்ஃபர்மேஷன் இல்லாம என்னால இதை கண்டிப்பா தனியா பண்ணிருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம டீம்ல எம்லி லெவலுக்கு உனக்கு இம்பார்ட்டன்ஸ் அவன் சொல்லுவோம். பட் நீ எனக்கு ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ வைக்கப்படுறா. ஒரு வழியா ஃபெஸ்டிவல் எல்லாம் முடிஞ்சது. நம்ம வின் பண்ண ரேரான ஐட்டம் என்னன்னு இவங்க பார்த்தா இது ஏதோ குச்சி மாதிரி இருக்குன்னு செலஸ் சொல்றா. அட இது ஃபயர் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். இந்த வேர்ல்ட்லயும் ஐட்டம் டிராப்பா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வருதா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சோ எல்லாருமே இப்ப அதை ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. ஃபெஸ்டிவலை நம்ம சிறப்பா கொண்டாடியாச்சு. சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்ப போகும்போது திடீர்னு ஆலிஸ் வந்து ஹிப்னடைஸ் ஆன மாதிரி ஆகி ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்கா. ஆலிஸ் என்னாச்சு நம்ம ஹீரோ கிட்ட அவ ரெஸ்பாண்டே பண்ணல. நம்ம ஹீரோவில் போய் பிடிக்கவும் என்னாச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆலிஸ் கேட்கறா. ஆலிஸ் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எமிலி வந்து கேட்கவும் யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி தெரிஞ்சது. அது டஞ்சன்ல இந்த பக்கம் தான் சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்கிற டஞ்சன் நிகோனியம் தானே நம்ம ஹீரோ பாக்குறான். ஒருவேளை கேரட் மாஸ்டர் எதுவும் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒன்று கூப்பிட்டுதான் என்னமோ நீ போய் அதை ஃப்ரெண்ட் ஆக்க நீ சொல்லுவோம். அப்படி பண்றது வேஸ்ட் தான். ஏன்னா நீ அதை சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி எமிலி சொல்ற. நாளைக்கு காலையில நம்ம அதை போய் செக் பண்ணுவோம். இன்னைக்கு நீ எங்க வீட்டுல தங்குறியான்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஜிகிலியோ பவுன்சியோ பயப்படுறாங்க. செலஸ் அவங்க ஒன்ன பார்த்தா பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஜிஜோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு செலஸ் சொல்ற. டஞ்சன் சீஃப் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விடுறாரு. காஃபில உனக்கு எத்தனை சுகர் கியூப் போடணும் 10 போடவா 20 போடவான்னு கேட்கவும் ஒன்னு போதும் நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்பவே தன்னடக்கத்தோட இருக்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இதுல இருந்து எந்த டஞ்சன்லயும் ஐட்டம் டிராப் வரவே மாட்டேங்குது. லோலோ சிலிகான் ஆர்ஸ்னிக் ஸ்மித் போலம்
அசலம் இந்த 6 டஞ்சன் தான் சாக்ராக்குள்ள இருக்கிறதே. பட் இது எதுலயுமே இன்னைக்கு காலையில இருந்து எந்த டிராப் ஐட்டமும் கிடைக்கல. சோ ப்ளீஸ் அதை நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கவும், இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லன்னு அவர் சொல்லவும், இதை எப்படி சரி பண்ணு எனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கவும், இதை கேட்கறது உங்ககிட்ட அதிகம் தான் எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு டஞ்சன் மாஸ்டரே நீங்க தனியால தோக்கடிச்சவர, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சீஃப் கேட்கறாரு. என்னால முடிஞ்சது நான் பண்றேன். சாக்ரா இப்ப என்னோட ஹோம் டவுன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எமிலி போய் அட்டாக் பண்றா. ஸ்லைம்ல இருந்து எந்த கேரட்டும் வரல. ஒருவேளை கேரட்லாம் காலியா இருக்குமா அப்படின்னு ஈவ் பாக்குறா. எந்த ஐட்டம் டிராப்பும் கிடைக்கல. என் ஃபேமிலியோட கடன் எல்லாம் நான் எப்படி அடிக்கிறது? இதை நம்பி தான் என் ஃபேமிலியே இருக்கு அப்படின்னு அட்வென்ச்சரஸ் பேசிட்டு போறாங்க. இப்படியே போனா பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லோ லெவல் இதை அட்டாக் பண்ணி எனக்கு கேரட்டை கொண்டா அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்கறா. நான் அட்டாக் பண்ணா மட்டும் எப்படி வரப்போகுது? சரி வா கெடுப்பானே அப்படின்னு நம்ம ஹீரோவா அதை ஷூட் பண்றான். ஐ கேரட் அப்படின்னு ஈவ் சாப்பிடுறா. யோட்டாக்கு மட்டும் டிராப் ஐட்டம் கிடைக்குது அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒன்று புரியுது. நிகோனியம்ல யாருக்குமே ஐட்டம் டிராப் கிடைக்காது, நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் கிடைக்கும். இப்ப மொத்த டஞ்சனும் அந்த மாதிரி மாறிடுச்சு. உடனே ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ நிகோனியம்க்கு ஓடுற. நிகோனியம்ல எந்த மான்ஸ்டருமே இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நான் நினைச்சது கரெக்ட் தான், நீ தான் டஞ்சன் மாஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம நிகோனியமோட டஞ்சன் மாஸ்டர் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணா அது மேலேயே அது படாம பின்னாடி போய் படுது. பட் அதால நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண முடியுது. இதை எப்படி டெஸ்ட்ராய் பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எரேசிங் புல்லட் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். அப்பவுமே எதுவும் ஆகல. ஏமிங் புல்லட், ஹீலிங் புல்லட்னு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். பட் எந்த புல்லட்டை யூஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகல. இப்போதைக்கு அதோட அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டு எல்லா புல்லட்டையும் ட்ரை பண்ணி பாக்குறா. எல்லா காம்பினேஷனையும் ட்ரை பண்ணி பாக்குறா. அப்போ அந்த டஞ்சன் மாஸ்டரோட கால்ல ஒரு புல்லட் இறங்கி இருக்கு. அவளும் அதை எடுத்து அப்படியே அசால்ட்டா தூர போடுறா. எப்படி தோக்கடிக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு அது ஏமிங் புல்லட் தான் அப்படின்னு ஏமிங் புல்லட்டா இப்ப நம்ம ஹீரோ வச்சு ஒரே நேரத்துல 5 புல்லட்டையும் மேல பார்க்க ஷூட் பண்றான். கரெக்டா அந்த டஞ்சன் மாஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் அது வந்து அட்டாக் ஆகுது. உன் வீக்னஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ கரெக்டா என்ன அட்டாக் பண்ண வரும்போது நீ அட்டாக் பண்ற அந்த பாடி பார்ட் மட்டும் சாலிட் ஆகுது. சோ டைமிங்ல அந்த ஏமிங் புல்லட் மட்டும் தான் உன் மேல படுது. உன்னை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. நார்மல் புல்லட் வச்சு அவ அட்டாக் பண்ண வரவோ கால்லயே ஷூட் பண்றான். இவன் என்கிட்ட ஏமிங் புல்லட் தீர்ந்திருந்தாலும் உன்னை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அட்டாக் பண்ண வரவோ கரெக்டா நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றான். அந்த டஞ்சன் மாஸ்டர் நம்ம ஹீரோக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா இருக்கா. ஆனாலுமே ஒரு வழியா நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணி தோக்கடிக்கிறான். இப்ப ஃபைட் பண்ண டயர்ல நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துருந்தான். என்னாச்சு அப்படின்னு எமிலி அந்த இடத்துல வந்து நிக்கிறா. ஹீலிங் புல்லட்டை யூஸ் பண்ணா நான் சரியாயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுக்க ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோவால எடுக்க முடியல. உடனே எமிலி வந்துட்டு அந்த ஹீலிங் புல்லட்டை கன்ல லோட் பண்ணி கொடுக்குறா. நம்ம ஹீரோவை இப்ப தானே ஹீலிங் புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணி ரெக்கவர் ஆகுறான். நீ இப்பெல்லாம் என்ன நிறைய தடவை காப்பாத்துற நம்ம ஹீரோ சொல்லுவோம். டஞ்சன்ஸ்ல ஐட்டம்லாம் திரும்பவும் டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீ தானே அதுக்கு காரணம் ரியாடா. எப்படியோ உனக்கு எதுவும் ஆகல. இருந்தாலும் நீ ரொம்பவும் ரிஸ்க் எடுக்கிற. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நீ இதை பண்றேன்னு புரியுது. இருந்தாலும் எமிலி கண் கலங்குவோம். அவனை காப்பாத்தணும்லாம் மனைக்கிட்டு இங்க வரல. எல்லாம் எதர்ச்சியா தான் நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இன்னைக்கு நைட்டு உன்னோட பீன் ஸ்ப்ரவுட் சூப் செஞ்சு தரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளவு சரின்னு சொல்றா. அந்த டஞ்சன் மாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ரிங் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. மொத்த டவுனையும் நீ தான் காப்பாத்தினான்னு யாருக்குமே தெரியாதுல்லன்னு எமிலி சொல்லுவோம். எனக்கு நிறைய அட்டென்ஷன் வேண்டாம், இப்படி இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரச்சனை வந்தா நீ அதை தனியா ஃபேஸ் பண்ணணும்னு இல்ல, நெக்ஸ்ட் டைம் எங்களையும் கூப்பிடு அப்படின்னு மத்தவங்க வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அப்படி பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு கேரட் வேணும்னு ஈவ் கேட்கவும், வீட்டுக்கு போற வழியில நான் உனக்கு நிறைய கலெக்ட் பண்ணி தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு அலஸ் மத்த எல்லாருமே சொல்றாங்க. நான் அந்த ஃபைட்டை விட்டு கொடுக்காததுக்கு காரணமே நீங்க தான் கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இந்த ரிங்க உண்மையிலேயே இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுமா, அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்போ அங்க நிறைய ஸ்கெலிட்டன் வருது. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே ஈஸியா ஷூட் பண்ணி கொள்றான். அந்த ரிங் மூலமா நம்ம ஹீரோக்கு நிறைய கிறிஸ்டல் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸும் அவளோட பார்ட்டி அந்த பக்கமா வராங்க. ஹீரோட்டா நீங்க கொடுத்த ஐடியா படி ரிங்க நாங்க எடுக்க ட்ரை பண்ணோம். பட் ஃப்ரெண்ட்ஸால டிராகன்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியல. அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இவன் அவங்க லெவல் ஹையா இருந்தாலும் அவங்களால இதை பண்ண முடியலன்னு சொல்லுவோம். எவ்வளவு லெவல் நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க மேக்ஸிமம் லெவல் 99, இப்போ லெவல் 94ல இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் நம்ம ஹீரோ போய் செக் பண்ணி பார்க்கறான். லெவல் 94ல இருந்தாலும் அவ ரேங்க் எல்லாம் Fல தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல் அவ கையில போடுவோம். இது உண்மையான பிரின்சஸ் கேட்கறா. ஆமா அவங்களோட ஒரு ரேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஆமா லெவல் 95க்கு நான் வந்துட்டேன், என் ரேங்கோ ஈயா மாறிடுச்சுன்னு பா சொல்றா. உங்க ஹார்ட் ஒர்க்னால உங்க ரேங்கோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமா ஒரு நிமிஷம் உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க. இன்னொரு கிறிஸ்டல் நம்ம ஹீரோ போடுறான். லெவல் 96 சர்ச் பண்றா. அவளோட ரேங்க் எல்லாம் டியா மாறி இருக்கு. அப்படின்னா நீங்க லெவல் 99 ரீச் பண்ணும்போது உங்க ரேங்க் எல்லாம் ஏயா மாறி இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோடா நான் உனக்கு இதுக்கு கைமாற என்ன செய்ய போறேனே தெரியல. என்னோட ஃபர்ஸ்ட் ரிங் நான் உனக்கு தான் கொடுக்கணும்னு இருந்தேன். பட் இப்போ நீ இதை பண்ணதுனால என்னோட எல்லா ஃபர்ஸ்ட்டுமே உனக்கு மட்டும்தான் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. எனக்கு வேலை இருக்கு பாய்னு நம்ம ஹீரோ கிளம்பியிருந்தான். ஊர்ல இருக்கிற கேரட் பீன் ஸ்ப்ரவுட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொண்டு வந்திருக்கான். இது எல்லாத்தையும் ஸ்ட்ரையா மாத்தி நானே கொல்ல போறேன். என்னால இதுக்கப்புறம் லெவலப் ஆக முடியாது. என் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸும் வேஸ்ட் தான். பட் இந்த ரிங்கை யூஸ் பண்றது மூலமா என் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அதை கிறிஸ்டலைஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஆலிஸ் ரெண்டு பேருமே அவங்க மேக்ஸிமம் லெவல ரீச் பண்ணிட்டாங்க. இந்த கேரட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதான் நான் ஸ்ட்ரையா மாத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈவ் சொல்லவும், இதை யூஸ் பண்ணி மத்தவங்க எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறினா நமக்கு இன்னும் நிறைய கேரட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ எமிலியோ சொல்லுவோம். அப்போ ஓகே அப்படின்னு ஈவ் தனியா போய் உட்கார்றா. டிராப் ஆகிற புல்லட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோ பாக்கெட்ல கலெக்ட் ஆகுறதுனால நம்ம ஹீரோக்கு புல்லட்ஸ் தீந்தே போகாது. கிறிஸ்டல் எமிலியோ செலசும் மாத்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா ஈவ் வந்து ஆல்ரெடி எவ்வளவு லெவல மேக்ஸிமம்ல தான் வச்சிருக்கா. எங்க லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி செலசும் எமிலியும் பாக்குறாங்க. செலஸ் ஈவ் ரெண்டு பேருமே இப்போ அவங்க மேக்ஸிமம் லெவல்ல ரீச் பண்ணிட்டாங்க. எமிலியோட ஹெச்பி இப்போ ஏ ரேங்க் ரீச் பண்ணிருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. இப்போ செலஸ் அவா ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாக்குறா. செலஸோட மேஜிக் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீயோட உனக்கு ரொம்பவும் தேங்க்ஸ்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் நாங்க எடுத்து கொடுத்தோம் எமிலி சொல்லுவோம். ரியோடா ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஸ்ட்ராங்கா மாறுறது நமக்கும் நல்லது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் லெவல்ல ரீச் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் லெவலுக்கு
இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஊருக்குள்ள நம்ம ஹீரோவோட டீம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க ரியோட ஃபேமிலி தானே. அது எவ்வளவு ஹைல வச்சிருக்கிற ஹேமர் ஃபேமஸான வெப்பன் டீலர் மேக் பண்ணுது. மேஜிக் யூசர் செல அவங்களுக்கு தெரியாத இன்ஃபோவே இல்ல. ஈவன் கில்லர் ராபிட்ட கூட அவங்க டீம்ல ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. அந்த ஆலிஸ்ங்கிற பொண்ணு மான்ஸ்டர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாளாம் அப்படின்னு ஊருக்குள்ள பேசுறாங்க. பார்ட்டி மெம்பர் ஒருத்தர்கிட்ட லைசன்ஸ் இருந்தாலே போதுதான். பட் நம்ம எல்லாருக்கிட்டையும் லைசன்ஸ் இருந்தா என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேபி ஏதாச்சும் ரிக்வஸ்ட்க்கு எல்லாருக்கும் லைசன்ஸ் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி செலசோ சொல்றா. ஓ ஃபேமஸான ரியோட ஃபேமிலி நீங்களா அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமினரும் வந்து இவங்க எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுக்குறாரு. ஈவ் கிட்ட ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்கு. அண்ட் ஆலிஸ் சின்ன பொண்ணு, அவ ஒருத்திக்கிட்ட மட்டும் தான் இப்ப லைசன்ஸ் இல்ல. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவங்க கேட்கவும் நம்ம எல்லாரும் தனித்தனி வழியில போவோம். அதுவும் கொஞ்சம் டைமுக்கு தான். நம்ம எல்லாருமே தனித்தனியா போய் டஞ்சன்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுதுங்கிறத பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க டிராப் ரேட் அதிகப்படுத்துறதுக்கு நான் அவங்களுக்கு போர்ஷன்ஸ் தரேன். பட் ஓவர் டைம் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடாது. டேஞ்சரஸ் தெரிஞ்சா அந்த இடத்த விட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் தனித்தனியா போய் சம்பாதிச்சுட்டு வராங்க. 120,000 பீலோ கேரட்ஸ் சம்பாதிச்சிருக்கா. பட் அது அவ்வளத்தையும் அவளே சாப்பிட்டுட்டா. எம்எல்ஏ 160,000 பீலோ செலஸ் அண்ட் ஆலிஸ் சேர்த்து 200,000 மேல சம்பாதிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ 1,560,000 சம்பாதிச்சிருக்கான். சோ இவங்க ஃபேமிலி மொத்தமா சேர்த்து ஒரு நாளைக்கு மட்டும் 2 மில்லியன் சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப எல்லாருக்குமே தனித்தனி கார்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறான். அண்ட் இந்த எல்லா கார்ட்லயுமே ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரும் இருக்கு. இதுல போடுற எல்லா பொருளுமே டைரக்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்ப முடியும். இப்படி பண்றது மூலமா நம்ம கார்ட் எப்பவோ ஃபில்லே ஆகாது நம்ம ஹீரோ சொல்றான். பட் இங்க இருந்து பொருள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் கில்ட்ல தானே கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு ஆலிஸ் கேக்குறா. இவங்க வீட்ல இருந்து அதை கடைக்கு கொண்டு போறதுக்கே டிரான்ஸ்போர்டேஷன் அதிகமாகுங்கிறதுனால நம்ம ஹீரோவா எர்சா கிட்ட போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஒரு நாளைக்கு நீ டெய்லி 16 விசிட் மேக் பண்றதே ரெக்கார்டு தான் அப்படின்னு சொல்றா. அதெல்லாமா நீ கணக்கெடுக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கு நான் மட்டும் கணக்கெடுப்பான்னு கூட இருக்கவா கலாய்க்கிறா. எக்ஸ்க்ளூசிவா நீ எங்க கூட மட்டும் தான் பிசினஸ் பண்ண போற. சோ நான் ஓனர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு எர்சா சொல்றா. சோ எர்சாவோட இனிமே டெய்லி வேலையா அவ டைரக்டா நம்ம ஹீரோவோட வீட்ல உட்காந்து மட்டுமே கணக்கு பாப்பா. அப்படின்னா எர்சாவும் இனி நம்ம ஃபேமிலில ஒருத்தி டெய்லி நம்ம கூட இருப்பா. ஹாலிடேஸ்ல மட்டும் தான் இருக்க மாட்டா. சரி வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம் எல்லாரும் போய் வேலையை பாக்குறாங்க. அவன் நம்ம ஃபேமிலில ஜாயின் பண்ணிருக்கா. புதுசா பார்ட்டி வைக்கிறோம். ஓகே ஆனா என்னதுக்கு இங்க வந்திருக்கா நம்ம ஹீரோ கேக்குறான். ஓ வீடு எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதான் அப்படின்னு சொல்லி நெப்டியன் சொல்றான். ஆனா நான் உன்னை இன்வைட்டே பண்ணல நம்ம ஹீரோ சொல்லவும் நிறைய கெஸ்ட் இருந்தா ஃபன் அதிகமா இருக்கும் அப்படின்னு எம்லி ஓகே சொல்றா. சரி நம்ம பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அன்னைக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்ல ரியோடா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் வந்து ஃப்ளவரை கொடுக்குறா. நீங்களும் உள்ள வாங்கல நம்ம ஹீரோ கூப்பிடுறான். சரின்னு இப்ப எல்லாருமே பார்ட்டிக்கு உள்ள போறாங்க. இப்போ அந்த கார்ட் செஞ்சு கொடுக்குறவரோ கூப்பிடாமையா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்காக ஒரு மாதிரி இருக்கு. நீங்க தாராளமா உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. ஒரு வருஷத்துக்கு உனக்கு தேவையான சுகர் கியூப் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு டஞ்சன் சீஃப் வந்து கொடுக்குறாரு. ரியோடா நிறைய பேர் இருக்காங்க என்ன பண்ணான்னு கேக்குறாங்க. பான்சியோ ஜெகிலியும் அவளுக்கா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. பார்ட்டிக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறது ரொம்பவே சந்தோஷம் எமிலி சொல்லுவோம். என்னோட லைஃபே இப்ப தான் லைவ்லியா இருக்கு. என்னோட பழைய நான் இப்ப என்ன பார்த்தோம்னா நான் இப்ப என்ன திங்க் பண்ணுவேன். எனக்கு யூனிக் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த லெவலுக்கு ஹாப்பியா இல்ல. என்னை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னால தான் நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எல்லாருக்கும் நானும் நிறைய சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டஞ்சனுக்கு கிளம்புறான். இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 வர மாதிரி பெருசா எதுவும் ஹிண்ட் எல்லாம் கொடுக்கல. ஒருவேளை சீசன் 2 வந்துச்சு அப்படின்னா நான் போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.